நம்ம தியானத்துக்கு ஆதாரமாக இந்த கால்வழியிலே வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்படியே பைபிள் எடுத்தீங்கல்ல, அப்படி படித்து பார்த்துருவோம். கர்த்தர் அவரை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் 7 படி சுமதும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொண்டு போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவர் காயினை பார்க்கிற எவனும் அவனை கொண்டு போடக்கூடாதுன்னு ஒரு அடையாளத்தை போட்டிருக்கிறார். இதுதான் பைபிளில் ஒரு அடையாளம். God put a sign or mark on Cain. காயினுக்கு மேலே ஒரு அடையாளத்தை போட்டார். ஏன்னா அவனை பார்க்குற எவனும் அவனை கொண்டு போடக்கூடாது. எதனால என்ன, இவன் ஒரு குறைகாரன், இவன் ஒரு பாவிப்பை சொந்த சகோதரன் தம்பியின் மேலே எரிச்சல் கொண்டு அவனை கொண்டு போட்டான். அவனுக்கு ஒரே ஒரு தம்பின்னு தான் நான் பைபிளில் படிக்கிறோம். அவனை கொண்டு போட்டான். கொலைகாரன், இவன் ஒரு பாவி. இப்படிப்பட்டவனை ஆண்டவர் தண்டித்து அவனுக்கு சாபத்தை கொடுத்தார். நீ இந்த பூமியில நிலையற்று அலைகிறவனா இருப்பார். அந்த சாபம் அவனால் தாங்க முடியாதுன்னு சொல்றான். பிறகு ஆண்டவர் இவனை யாராவது கண்டு கொண்டு விடக்கூடாதுன்னு ஒரு அடையாளம். என்ன அடையாளம் எனக்கு சரியா தெரியல, உண்மையை சொல்லிடு. ஏதோ ஒரு அடையாளம், ஒரு சைன் போட்டிருக்கிறார். ஆடு மாறாமல் வீட்டுக்கு சிலர் என்ன செய்வாங்கன்னா பச்சை குத்துவாங்க. முன்னால அந்த காலத்தில் சில அம்மாமார் பொன்னம்மாள், தங்கம்மாள், செல்லம்மாள், சில ஆட்கள் தங்கப்பேன், ராயப்பேன், பொன்னப்பேன், முனியப்பேன் அப்படின்னு எல்லாம் கையில் எழுதியிருப்பாங்க, பச்சை குத்துவாங்க ஆடு மாறாமல் இருக்கணுமா. இந்த காலத்தில் கூட சில ஆட்கள் வயசானவங்க எல்லாம் அப்படி இப்போ அடையாளம் எழுதுறது இல்லை. வயசு குறைஞ்ச சில பிள்ளைகள் ஸ்டைலுக்காக, படிக்கிற பிள்ளைகள் கூட சிலர் அப்படி பண்ணுறாங்க. அந்த கையில் இந்த பக்கத்தில் நல்ல படம் எல்லாம் வரைஞ்சிக்கிட்டு அவங்க பேரை எழுதியிருப்பாங்க. அவங்க ஆள் மாறாமல் இருக்கிறதுக்காக ஒரு அடையாளம். இப்போ பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில், அலுவலகங்கள் எல்லாம் ஐடென்டிஃபிகேஷன் கார்டு இருக்குது. ஆள் மாதிரி இருக்கக்கூடாது, யூனிஃபார்ம், அது போக கார்டும் கொடுத்துருக்குறாங்க. ஒரு அடையாளம். இவங்க யார், எங்கே உள்ளவங்க, இந்த சினிமா தியேட்டருக்கு வந்தவங்க, எந்த பள்ளிக்கூடம் இல்லை எந்த காலேஜ் கண்டுபிடிக்கணும். அப்படி எல்லாம் சிஸ்டம் ஒழுங்கெல்லாம் வந்திருக்கு. சபைக்கு வரவங்களுக்கு அப்படியெல்லாம் எந்த சபையிலையும் கார்டு கொடுத்த போல தெரியல. பெரிய முகாம் கூட்டங்கள் நடந்தால் அவங்க பேட்ச் கொடுப்பாங்க. இவர் பெரிய சலத்தை, பெரிய தலைவர், ரெவரண்ட் டாக்டர் ஐயா அவர்கள் அப்படின்னு பெரிய பேட்ச். தமிழ் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாமல் தப்பு தப்பாக எழுதி கொடுக்குறது. அப்படி பேட்ச் எல்லாம் கொடுத்து அது ஒரு பெரிய பெருமை. இங்கே பெருமைக்கு இல்லை, இவனும் கொண்டு விடக்கூடாதுன்னு உள்ளதுக்காக ஆண்டவர் ஒரு அடையாளத்தை போட்டிருக்கிறார். அப்படி அவனை ஆண்டவர் பாதுகாக்க நினைக்கிறார். அது ஒரு உண்மை, நல்ல காரியம். ஆண்டவர் ஒருத்தருக்கு மேலே ஒரு அடையாளம் போட்டிருக்கிறார். அவனை பாதுகாக்கிறதுக்கு அடையாளம் போட்டிருக்கிறார். நம்ம பாதுகாக்கிறதுக்கு நமக்கு மேலே ஒரு அடையாளம் போட்டிருக்கிறார். அது நமக்கு பார்த்தா நமக்கு தெரியல, மற்றவங்களுக்கு தெரியுது போல இருக்கு. நம்ம பார்த்தாலே மற்றவங்க அடையாளம் கண்டுபிடிச்சிடாங்க. நீங்க அந்த அல்லேலியா தானா? ஏமன் ஒருத்தர் சொல்வார், எனக்கு நண்பர் ஒரு அதிகாரி, ஏமன், ஆமாம் ஏமன் தான், அல்லேலியா, ஆமேன், ஓசன்னா அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. சிலவருக்கு நாக்கு திருந்தாலும் தான் நம்ம பார்த்து அழகுயான்னு சொல்லுவாங்க. அது நாக்கு திருத்தம் இல்லாதனால வர குழப்பம். நமக்கு மேலே ஒரு அடையாளம் ஆண்டவர் போட்டிருக்கிறார். அது நமக்கு தெரியாட்டாலும் மற்றவங்களுக்கு தெரியும். அதனால தான் நம்ம இதுவரை யாரும் அடிச்சு கொள்ளாமல் விட்டு வச்சிருக்கு. ஆண்டவர் ஒரு அடையாளம் போட்டு வச்சிருக்கிறாருங்க. உண்மை உங்களுக்கு தெரியல, மற்றவங்களுக்கு தெரியுது. அதுபோல இன்னொரு சம்பவம் எனக்கு நினைவு வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் விடுதலை பண்ணும்படியாக எகிப்திலே சங்கார தூதனை அனுப்புகிறார். அந்த எகிப்தில் உள்ள ராஜா முதற்கொண்டு அந்த ஏழை எளிய மனிதன் வரையில் உள்ளவர்களுடைய வீட்டில் உள்ள முதற் பேரான குழந்தை, முதற் பேரான தலையீட்டு மிருக ஜீவன்களும் சாகிறது. ஆனால் அதுக்கு முன்னால் ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னார். உங்களுடைய வீட்டு நிலைவாசலில் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பூச வேண்டும். அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டிருந்தால் சங்கார தூதன் அங்கே உள்ளே வரமாட்டான். அப்போ அவர்களுக்கு பாதுகாப்பு. இந்த ஆட்டுக்குட்டியான ரத்தம் தான் சங்கார தூதன் உள்ளே வராமல் இருப்பதற்கு தடையான அடையாளம். இட் வாஸ் எ சைன் கிவன் டு த பீப்புள் ஆஃப் இஸ்ரேல். பாருங்க, ஆனால் யாருக்கு வீட்டில் அந்த ஆட்டுக்குட்டியான ரத்தம், அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தம் பூசப்படவில்லையோ அங்க சங்கார தூதன் போய் முதல் குழந்தையை கொடுப்பான். எகிப்தியருக்கு எல்லாருக்குமே அப்படி நடக்கும். எல்லா வீட்டிலையும்
ஏன் பார்வோனுக்கே நடந்து போச்சு. ஆனால் தேவ ஜனங்களுக்கு ஒருவருடைய பாளையத்தில் ஒரு சாவு எல்லாரும் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தத்தை வீட்டு நிலைவாசலில் பூசினார்கள். அது அந்த சங்காரத்துடன் தடைபடுவதற்கு உள்ள அடையாளமாக இருந்தது. இன்று கூட நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய வாசஸ்தலங்களிலும் அடையாளமாக இயேசு கிறிஸ்து ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. நம்ம ஆண்டவர் இயேசுக்கு நமது வாழ்வை ஒப்புக் கொடுத்து இயேசுவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவரோடு ஐக்கியப்பட்டு அவருக்காக வாழ்வோம் நம்ம தீர்மானித்து ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற்று வாழும் பட்சத்தில் சங்காரத்துடன் உள்ளே வரமாட்டான். வாதையின் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னது போல உண்மையிலேயே நம்முடைய கூடாரங்களில் வாதை உள்ளே வராது. சிலர் என்ன பண்றாங்கன்னா சிலுவை போடுறாங்க, வெளியே சாக்கில் வெளியே சிலுவை போட்டால் அங்கே சாத்தான் வரமாட்டாங்க. அது தப்பு, அது சும்மா ஒரு அறியாமல் அவங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம். சிலர் என்ன பண்றாங்கன்னா கோலம் போடுறாங்க. கோலம் அவங்க அழகுக்கு அவங்க சம்பிரதாயத்தில் அவங்க பாரம்பரியத்தில் போடுறாங்க. ஆண்டவர் பிள்ளைகள் கோலம் போட அவசியமே இல்லை. வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி. ஆமாம், கோலத்துக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. பக்ரீத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் பக்ரீத்துனா என்னன்னு தெரியுமா? முதலாவது ஈசாக்கை ஆபிரகாம் பலியிட கொண்டு போன நாளை நினைவுகூர்ந்து இஸ்லாமிய கொண்டாடுற பண்டிகை பக்ரீத். இது நமக்கும் பொதுவான ஒரு பண்டிகையாக, கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்குள்ள பொதுவான பண்டிகைன்னு நம்மளும் கொண்டாடி இருக்கலாம். இது அவங்களுக்குன்னு ஒதுங்கிட்டாங்க, அதனால நமக்கு வந்து வேண்டாம், போயிட்டு போகும். உங்களுக்கு தீபாவளி வரப்போகுது. ஓஹோ, தீபாவளின்னு ஒன்று. தீபாவளிக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? அது நரகாசுரனை கொண்டுட்டாங்க. அது நமக்கு அதில் என்ன ஈடுபாடுன்னு கேட்குறோம். நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அதில் நீங்கள் பங்கு பெறணும்னு நினைக்காதுங்க. தீபாவளிக்கு துணிமணியெல்லாம் ரொம்ப விலை குறைவாக கிடைக்கும். அங்கே தீபாவளி ஆஃபர் கடையிலெல்லாம் இருக்குது. கடையிலெல்லாம் ஆஃபர் போடுறாங்க. நிறைய கடைகளில் வெளியே கூட்டிட்டு குறைச்சி கொடுக்குறாங்க. அதுதான் உண்மை. விஷயம் தெரியாமல் நம்ம ஒரு காரியம் செய்வோம். தீபாவளிக்கு ஒரு ரவுண்டு போனோன்னா நல்ல பொருட்கள் எல்லாம் விலை குறைச்சலாம் வாங்குறோம். ஐயோ, நான் பல ஆண்டுகளுக்கு முன்பு விசுவாசிகளுக்கு உதவி செய்யும்படியாக ஒரு நாள் வண்டி எடுத்துட்டு போன ஒரு தீபாவளிக்கு எல்லாமே 2ஆம் தரம், 3ஆம் தரம், 7ஆம் தரம். குவாலிட்டி ரொம்ப மோசம், புவர் குவாலிட்டி. அதனால் தீபாவளியில் போய் அங்கே அண்டா வாங்கினோம், குண்டா வாங்கினா, டப்பா வாங்கினோன்னு வாங்கி காசை வீணாக்காதுங்க, கொஞ்சம் ஜாக்கிரதை. நமக்கும் அந்த பண்டிகைகளுக்கு சம்பந்தம் இல்லை. இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தம் பூசப்பட்டிருந்தால் அங்கே அது ஒரு அடையாளமாக இருக்கும். நம்ம கிறிஸ்துவோடு உடன்படிக்கை பண்ணினால் நமக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. வாதை கூடாரத்தை அணுகாது. அல்லேலூயா. ஆமாம், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருடைய பந்தியிலே பங்குடைய கூடாரங்களில் சாத்தான் அணுக முடியாது. பாவம் செய்தால் அக்கிரமம் பண்ணிட்டு வாழ்ந்தா பிசாசு எப்போ இல்லாமல் உள்ள நுழைஞ்சிருவான். ஆமாம், பைபிள் காலேஜில் நான் படித்து கொண்டிருக்கிற ஒரு பாஸ்டருடைய மகன், அவன் நல்ல கிட்டார் போடுவான். ஆனால் அவன் டைட் பேண்ட்ஸ் போட்டுருவான். ஆண்கள் பக்கத்தில் நின்று கிட்டார் வாசிக்க மாட்டான், பெண்கள் பக்கத்தில் நின்று தான் கிட்டார் வாசிப்பான். காலை நல்லா ஆட்டுவான். நானே அவனை வருத்தப்பட்டேன். அங்கே கூட்டம் நடத்த வந்திருந்த தேவ மனுஷன் சொன்னார், உனக்கு திறமை எல்லாத்தையும் நைட் கிளப்பில் போய் காட்டுன்னு சொல்லி போட்டேன். இவன் திருந்தினான்னு சொல்ல முடியல. அவன் திருந்தல்ல, அவனுக்குள்ளார பாவம் இப்படி இருந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் அந்த பைபிள் காலேஜ் பெட்ரூமுக்கு பக்கத்தில் பாத்ரூம் விடிய காலம் ஒரு 4 மணிக்கு போனால் போயிட்டு வந்தது முகத்தில் 4 பேரில் தெரிஞ்சு என்னோட சொல்லி அழுதான். பாரு, எனக்கு முகத்தை பாரு, இது என்னது? இது ஒன்றும் இல்லை, உனக்கு என்ன நடந்ததுன்னு கேட்டேன். என்னை யாரும் அடித்தாங்க, சாசு அடிச்சுதாங்க. அவனுக்கு பாவம் அவன்கிட்ட இருந்தது. நான் சொல்லிக்கிறேன் உடனே, உன்னோட பாவம் இருக்கிறதுனால தான் சாசு ஒன்று அடித்தா 4 பேரும் பறிஞ்சிருக்கு. உண்மை அதுதான், அதுக்கு சந்தேகம் ஒன்றும் இல்லை, அதுதான் உண்மை. ஆமாம், பாவம் இருக்குன்னா உங்க சாத்தான் உள்ள நுழைஞ்சிக்கலாம். பாதை கூடாரத்தை அணுகி கொடுக்கும். சில ஆட்களை முன்னால் எல்லாம் சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கே தெரியும். அவனை வாதை அடித்து ரத்த வாந்தி எடுத்து செத்தான். இப்போ மெடிக்கல் டைம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கு, அவருக்கு பிளட் ப்ரெஷரு, அவருக்கு ப்ளீடிங் அல்சர்னாலும் ரத்த வாந்தி வரும். அப்படி ஒரு மெடிக்கல் டைம். அவனை சாத்தான் அடிச்சது, வாதை அடித்து அவன் செத்தான். உண்மை. நம்ம ஆண்டவருடைய பாதுகாப்பில் இருந்தால், ஆண்டவர் பிள்ளைகள் ஆகிவிட்டால் நமக்கு மேலே ஒரு அடையாளம் போட்டுருவாரு. அந்த சிலரு அடையாளம்னு சொல்லி சிலுவை போட்டிருக்கிறாங்க, கழுத்தில் தாலியில் போட்டிருக்கிறாங்க, மைனர் செயலில் போட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம், ஒரு அடையாளம். இந்த சிலுவை இந்த கழுத்தில் போட்டிருந்தா
சாத்தான் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. சிலுவை போட்டவங்க கூட சாத்தான் பிசாசு அடிச்சு செஞ்சுக்கலாம். அந்த சிலுவை தரையில் போட்டதுனாலேயோ கழுத்தில் செயலில் போட்டதுனாலே ஒரு பிரச்சனை இல்லை. ஆண்டவர் இயேசுக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுவர்களாக இருந்தால் there is guarantee for your life. உன்னுடைய வாழ்வுக்கு ஒரு கேரண்டி இருக்கு. வாதை கூடாரத்தை அணுகாது. No plague shall attack your home. ஹல்லேலூயா. உங்க வீட்டை எந்த வாதை எந்த பிசாசும் அணுகாது. ஹல்லேலூயா. அதை வச்சுதான் தேவ மனுஷன் விஷப்பாட்டார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர் பிள்ளைகள் ஆகிட்டீங்கன்னா வாதை அணுகாது. ஆமா, இல்லைன்னா எந்த நேரத்தில் யாருக்கு வாதை தாக்குதல் கொடுக்கும் என்ன நடக்கும் சொல்ல முடியாது. அவர் நல்ல இருந்தார் நேற்றைக்கு. அப்புறம் என்ன ஆனாலும் திடீர்னு அவருக்கு ப்ரெஷர் ரொம்ப கூடி ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. அவர் ரத்தமாக வாந்தி எடுத்து செஞ்சுக்கிட்டார். பாவம். நமக்கு அப்படியெல்லாம் வராது. ஆண்டவருக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கூடாரம் பரிசுத்தமாக இருந்தால் வாதை அணுகாது. நமக்கு ஒரு அடையாளம் அங்கே போடப்பட்டிருக்கு. முன்னால நம்ம எல்லாம் பல பாவம் செஞ்சு வந்தோம். கரெக்டு தான். எல்லாத்தையும் விட்டாச்சுல. பாவம் விட்டுட்டீங்களா? பாவத்தை அங்கே செஞ்சு விட்டுட்டீங்களா? அப்போ உங்களுக்கு இறக்கம். அப்போ உங்களுக்கு ஒரு அடையாளம். இந்த வீடு ஆண்டவருக்கு சொந்தம். நான் ஒரு நாள் ஒரு ஆசிரியரை பார்க்க முடியாத சேர்ந்தேன். அவங்க வீடு எங்கே இருக்குன்னு கேட்டிருந்தேன். அந்த எல்லையை அறிந்து கொண்டேன். அவங்க வீடு சரியான அடையாளம் எனக்கு தெரியல. இங்கே எங்கேயாவது சுற்றி அந்த 5th அப்பார்ட்மெண்ட் யாருன்னு விசாரித்தேன். 5th அப்பார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு சின்ன பாப்பா எனக்கு கைட் பண்ணாப்புல. கேட்டேன், பாப்பா அந்த 3rd டோர் நம்பர் அது எங்க? அங்கிள் எனக்கு தெரியல அங்கிள் அப்படின்னு சின்ன பிள்ளை சொல்லிட்டு போயிட்டு. நான் அப்படியே தேடி போகிறேன். அந்த டோர் நம்பர் 3 அதில் ஒரு அடையாளம் போட்டிருக்கு. என்ன தெரியுமா? ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ். இங்கிலீஷில் போட்டிருக்கு. வீட்டில் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேன். ஓ, இதுதான் அவருடைய வீடு. அவர் ஒரு கிறிஸ்துவை ஆண்டவரை ரட்சகராக ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் பயந்து வாழ்கிறார். அவர் போட்டிருக்கிறார். உங்கள் வீட்டில் கூட சிலருடைய வீட்டில் நீங்கள் ஆண்டோட பிள்ளை என்பதற்கு ஒரு அடையாளமாக சபையின் வாக்குத்தத்தத்தை போட்டிருக்கீங்க. நான் முன்னால் சிலருடைய வீடு தேடுற வேளையில இவங்க வீடு எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்து வர்றதில் நம்ம சபையின் வாக்குத்தத்தம் போட்டிருப்பாங்க. அதை வச்சு கண்டுபிடிச்சோம். சிலருடைய வீடை அப்படி கண்டுபிடிச்சிக்கலாம். சிலருக்கு காரை அப்படி வசனம் ஊதிப்பாங்க. கண்டுபிடிச்சுதான். நான் ஒரு நாள் ஒரு கடைக்கு போயிருந்தேன். ஒரு சப்மரைன் மோட்டார் வாங்குறது. அந்த மோட்டார் கடைக்காரருடைய தகப்பன் RSS தலைவர். அவர் என்ன பார்த்தோன்னா, வாங்க சார் உங்கள் வண்டி எல்கிபர் எப்படி இருக்கு, நல்லா இருக்குங்களா? கரெக்டாக அவங்க உச்சரிக்கிறாரு. நான் இங்கிலீஷில் அப்படி எவ்வளோ பாஷையில் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்று எழுதுனா எவருக்கும் விளங்காது தெரியாது நினைச்சா அவர் எல்கிபர்னு கரெக்டாக உச்சரிக்கிறாரு. சொல்கிறார். நம்ம கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிச்சிடறான். நம்ம வண்டியை பார்த்து கண்டுபிடிச்சிடுறாங்க. நம்ம வீட்டில் உள்ளதை பார்த்து கண்டுபிடிச்சிடுறாங்க. நம்ம பார்த்தே கண்டுபிடிச்சிடுறாங்க. ஹல்லேலூயா. உங்களை பார்த்து யாராவது அடையாளம் கண்டுபிடிச்சாங்களா? உங்களை பார்த்து யாராவது அடையாளம் கண்டுபிடிச்சாங்களா? நான் கும்பகோணத்திலிருந்து ஒரு முறை மதுரைக்கு போகிற வேளையில கலர் ஷர்ட் போட்டிருந்தேன், ஆஃப் ஸ்லாக். அப்போ தாடி வச்சிருந்தேன்னு எனக்கு நினைப்பில்லை. க்ளீன் ஷேப் பண்ணியிருந்தேன்னா நினைக்கிறேன். நான் அமைதியாக அப்படி பார்க்கும்போது ஒரு இடத்துல பஸ்ஸில் சீட்டில் நான் நின்றுட்டு இருந்தேன். 2 வாலிபர்கள் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தாங்க. அவங்க என்ன பார்த்து கூப்பிட்டாங்க, பாஸ்டர் நீங்கள் உட்கார்ந்தாங்க. என்ன வார்த்தை? பாஸ்டர்னு கூப்பிட்டாங்க. நான் ஃபுல் ஹேண்ட் போட்டிருந்தேன், ஒயிட் ஷர்ட் போட்டிருந்தேன்னா சரி. நான் ஒயிட் ஷர்ட்டும் போடல, கலர் ஷர்ட்டும் ஆஃபீஸில் போட்டிருந்தேன். நான் அப்புறம் மெதுவாக உட்கார்ந்த பிறகு அவங்கள்ட்ட கேட்டேன், நீங்கள் யாருன்னு கேட்டேன். நாங்கள் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன நீங்கள் எப்படி பாஸ்டர்னு கண்டுபிடிச்சிங்க? உங்களை பார்த்தாலே தெரியுது. அப்படியா? உங்களை பார்த்தாலே தெரியுதுன்னு சொல்கிறாங்க. நான் அதுக்கு மேலே அவங்கள்ட்ட வேற விளக்கம் கேட்குறேன். உங்கள் பைபிள் காலேஜ் எப்படி இருக்குது, நல்லா படிக்கிறீங்களா, ஆண்டவருக்கு மகிமையாக நீங்கள் வாழுங்க, கர்த்தர் ஊழியம் செய்யுங்க, நான் உங்களுக்கு என்கரேஜ் பண்ண உற்சாகப்படுத்துறேன். நம்ம பார்த்தா எப்படி அடையாளம்? இவன் சனியும் பிடிச்சவன், சாபம் பிடிச்சவன், இவன் சரியில்லாதவன், இவன் குடும்பமே சரியில்லாத குடும்பம். நம்ம பார்த்தாலே ஒரு அடையாளம் தெரியணும். நீங்கள் யாரு? அந்த ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்குக்கு பொண்ணு கேட்டு அவங்க வீட்டுக்கார வேலைக்காரர் எலியேசர் போனார்ல, போன வேலை அவங்க அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க அடையாளம் கண்டுபிடிச்சி கூப்பிடுறாங்க. அவரை கூப்பிடுறாங்க. எப்படி கூப்பிட்டாங்க? சனியை பிடிச்சவன போடா,
கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், நீங்கள் வெளியே நிற்பானே. அல்லேலூயா. அடையாளம் கரெக்டாக தெரியுது பார்த்தீங்களா? கர்த்தரால் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அவருக்கு இதமான கர்த்தர் ஆசீர்வதித்திருந்தார். இவர் உண்மையான ஒரு வேலைக்காரர். அதனால தான் அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க அந்த வீட்டுக்காரங்க. ஒரு பொண்ணு கொடுத்தாங்களான்னு கேட்டால் பொண்ணு கொடுத்தாங்க. நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அனுப்பி வச்சுட்டாங்கல்ல. அதுக்கு இன்னும் 15 நாள் ஆகட்டும், நாங்கள் வைபவம் என்ன நடத்தணும், கல்யாணம் பண்ணுவோம், முடிக்கிறோம், காடு அடிக்கிறோம், நீ போறியா பாப்பான்னு கேட்டாங்க. நான் வந்த பிரயாணம் வெற்றியாக இருக்கிறவருக்கு நீங்கள் அனுப்புனா நல்லதுன்னு அவர் சொல்கிறாரு எலியேசர். அவங்களுக்கு பேச்ச கேட்போம். போறியான்னு கேட்டாங்க. ரைட், தாதிகளோடு தாதிமாரோடு சர்வன்ஸ் கூட அனுப்பி வச்சுட்டாங்கல்ல. அவ்வளோதான். அவரை பார்த்தாலே தெரியுது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. அல்லேலூயா. அந்த அடையாளம் இருக்குது. அது உண்மைதான், அது பொய் ஒன்றும் இல்லை. சிலரை பார்த்தாலே தெரியும், இவன் சாபம் பிடிச்சவன், இவன் சனியை பிடிச்சவன், இவன் பேய் பிடிச்சவன். அவனை பார்த்தாலே தெரியுது இவன் பேய் பிடிச்சவன். அவனுக்கு கண்ணை பார்த்தா, அவனுக்கு முகத்தை பார்த்தா, அவன் நடைய பார்த்தா. நேற்றுக்கு ஒரு பேங்க்ல ஒரு விஷயமா போக வேண்டியது. ஒருத்தர் ஒரு ஏடிஎம் கார்டுக்காக அப்ளை பண்ணியிருக்கிறார். இவர் பல தடவை கூப்பிட்டா நாளைக்கு வா நாளைக்கு வா நாளைக்கு வா. அப்போ நான் கவிச்சு நிற்கிறேன். ஏன்னா பக்கத்தில் இன்னொரு ஆசிரியர், படித்தவர், அரசாங்க ஆசிரியர் ஒருவர் நம்ம பகுதியில் உள்ளவர் நின்றுட்டு இருக்கிறார். அப்போ அவர் ஒரு மாதிரி ஏடி போட்டி தான் பேசிகிட்டு இருந்தார். ஒரு திடீரென்று என்னுடைய நண்பர் அவருக்கு ஒரு ஃபார்ம் கேட்டார். ஃபார்மை கேட்டுட்டு எனக்கு ஒரு ஃபார்மை வாங்கி கொடுத்துட்டார். அப்புறம் அந்த பக்கம் சொல்கிறார், அவர் லோடில் தான் இருக்கிறார் போல தெரியுது. லோடுன்னா புரியுதா? லாரியில் லோடு எடுத்து அந்த மணல் லோடு இல்லை, தண்ணி போட்டுக்கிறார். எனக்கு பயங்கர ஷாக்காக போச்சு. ஒரு வங்கி அலுவலராக இருந்துக்கிட்டு அவர் தண்ணி போட்டுருக்கார். அவர் உபயோக தான் பண்ணிட்டு இருக்கிறார். சத்தியமாக காலையிலே, மாலையில் இல்லை காலையிலே இந்த ஆளை காட்டி கொடுக்குது. ஒரு அடையாளம் இருக்கு, தண்ணி போட்டிருக்கிறாருன்னு தெரியுது, தடுமாற்றம் இருக்கு. நான் ஒரு மாதிரி குளறுகிறது, வார்த்தை சரியா வரல, அவருக்கு பக்கு பக்குன்னு முழிக்கிறார். அடையாளம் இருக்குது. ஆமா, ஆண்டவர் பிள்ளைகள் என்கிற ஒரு அடையாளம் இருக்கு. இவனை கொல்லாம இருக்குது ஆண்டவர் ஒரு அடையாளம் போட்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில வேளைகளில் நம்ம கூட ஆண்டவர் இந்த உலகத்தில் பாதுகாத்து வருகிறது, அவர் ஒரு அடையாளம் போட்டிருக்கிறார். அதுதான் எனக்கு மனசில் படுது. ஆண்டவர் ஒரு அடையாளம் நம்ம கொடுத்து வச்சிருக்கிறதுனால தான் நம்ம சிலர் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏய், நீங்க மதம் மாத்துக்கு தானடா வந்திருக்கிறீங்க, எங்களுக்கு தெரியும் தானே சொல்றாங்க. அவங்க பாஷையில சொல்றாங்க. நம்ம மதம் மாத்த போகல, கிறிஸ்துவின் நற்செய்தியை பறைசாற்ற போனோம், சுவிசேஷத்தை அறிவிக்க போனோம். அவங்களுக்கு தெரிஞ்சிருது இல்ல. வெளியூருக்காரனுக்கே தெரியுது. மன்னார்குடிக்காரன் கம்யூனிஸ்ட் லீடர் வந்து எங்களை தடுத்துட்டான். எப்ப 1980. ஆமா, கையை காட்டி நொடிச்சிட்டு அமெரிக்கா கைப்பறி ராஸ்கல் நின்று சத்தம் போடுறான். அவங்க அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்களே. நாம பாட்டு பாடல, வசனம் சொல்லல, ஒன்றும் சொல்லல. நம்ம பார்த்தாலே தெரியுது. உங்களை பார்த்தா எப்படி தெரியுது? அடையாளம் எப்படி? இவர் நல்ல தண்ணி அடிக்கிறவர் போலதான் தெரியுது, இவர் லஞ்ச பேரணி போலதான் தெரியுது, இவர் கள்ளத்திராசு போலதான் தெரியுது. அப்படியா? உங்களை பார்த்தா எப்படி தெரியுது? உங்களை நீங்களே போல பாருங்க. அப்புறம் அடுத்தவங்கள்ட்ட கேளுங்க, என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? சார், பணம் இல்லைன்னா, நேற்றைக்கு ஒரு கடைக்காரர்கிட்ட பேசியிருந்தேன். ஒரு பொருள் விலை கேட்டேன். நான் உடனே வாங்குறதுக்கு வரல, சரியா? நான் பின்னாலே எனக்கு தேவையான வாங்கி விடுறேன்னு சொல்லிட்டு கிளம்புற விலைன்னு சொன்னேன். நான் வாங்க வர விலையில நீங்க இல்லைன்னா என்ன பண்றது? சில வேலையில நான் வாங்க வர பணமே கொண்டு வராட்டான் அப்படின்னு சொல்றேன். உடனே சொல்றேன், சார் நீங்க உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ வாங்கிட்டு போங்க, நாங்க உங்கள்கிட்ட செக்கும் கேட்கல, பணமும் கேட்கல, உங்களுக்கு பொருளை கொண்டு போங்க சார். அவருக்கு நம்ம தெரியுது, அடையாளம் தெரியுது, இன்னாருடைய சகோதரர் நம்ம பற்றி கொஞ்சம் தெரியுது. அடையாளம் தெரியலன்னா தரமாட்டாங்க. நீங்க காசை முழுசா எண்ணி வச்சாலும் கொடுப்பாங்க. உங்களை பார்த்து எப்படி அடையாளம் எப்படி இருக்கு? இவங்க நாணயம் உள்ளவர்கள், நல்லவர்கள், உண்மை உள்ளவர்கள். சேட்டு கடையில சபைக்கு பாத்திரம் வாங்க போனேன். அவர்கிட்ட நான் வாங்கின பொருள் என்கிட்ட இருந்த பணத்தை விட கூடுதல் ரேட்டு வந்துச்சு. நான் உடனே சொல்லியிருந்தேன், நீங்க கொஞ்சம் பொருளை வச்சுக்கிடுங்க, நான் நாளைக்கு வாங்கிக்கிறேன். இல்ல ஃபாதர், நீங்க கொண்டு போங்க, பொறுமையா கொடுத்துட்டா போகும். எனக்கு வீட்டுல பணம் இருந்தது, நான் எடுத்துட்டு போகல, அவ்வளவுதான். பணம் இல்லாம பற்றாக்குறையில நான் கடனாளியாக கையை கட்டி நிக்கல, அதான் உண்மை. ஆனா அவர் ஒத்துக்கிட்டாரு. அடுத்த நாள் கொடுத்து காலையில 10 மணிக்கு முன்னாலே கொடுத்து விட்டுட்டேன். நம்ம பற்றி ஒரு அடையாளம் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. சிலரை பற்றி அடையாளம் எப்படின்னா, அவர் நெத்தியில போடுவார் இல்லையா, அவர் தான் அந்த அடையாளம். பிறகு நெத்தியில பட்டை அடிச்சிருப்பார்ல, அவர் தான் அந்த அடையாளம். இப்படி பட்டையும் வெத்திலையும் தண்ணியும். சிலரை பற்றி அடையாளம் என்னன்னா, அவர் எப்போதுமே பொய் சொல்வார். அதான் அவரை பற்றின அடையாளம். பொய் சொல்வார், வாய் எடுத்தாலே பொய் சொல்வார். ஆமா, எங்க ஊர்ல ஒரு சிலரை பற்றி ஒரு அடையாளம் வச்சிருந்தாங்க. எப்படி தெரியுமா? அவர் வாய் எடுத்தாலே கெட்ட வார்த்தை பேசுவார்.
வாய் எடுத்தாலே கெட்ட வார்த்தை. அதுதான் அவங்க அடையாளம். இப்படி நம்ம பற்றி ஒரு அடையாளம், ஒரு நல்ல அடையாளம் இருந்தால் நமக்கு நல்லது, பாதுகாப்பு. பூமிக்கே ஒரு அடையாளத்தை ஆண்டவர் போட்டார். நோவாவின் காலத்தில் வாழ்ந்த மக்கள் ரொம்ப மோசமா இருந்திருக்கிறாங்க. இந்த நாட்களை போல, இந்த நாட்களில் உள்ள மக்களை போல அவருடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தம் பொல்லாதது என்று கண்டு ஆண்டவர் மனுஷனை உண்டாக்குறதுக்காக மனசாப்பட்டு பூமி அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். அதுக்கு பிறகு நோவாவுக்கு ஆண்டவருடைய கண்களில் தயப்படுத்து. நோவாட்ட சொன்னார், நீயும் உன் குடும்பமும் உன் பிள்ளைக்கு தப்பு பழைப்பதற்கு ஒரு கப்பல், ஒரு பேழையை உண்டு பண்ணு சொன்னார். அளவெல்லாம் கொடுத்தாரு. மரத்துக்கு பேரை சொன்னார், பேர் மரம். பேழையை உண்டு பண்ணிட்டாரு. ஆனா மீறி உண்டு பண்ணின ஆசாரி மேற்கொண்டு தண்ணீர்ல இருந்தார். தண்ணீர்னால ஆண்டவர் உலகத்தை அழிச்சுட்டார். நோவா குடும்பம் தான் காப்பாற்றப்படுது. அதுக்கு பிறகு மழையெல்லாம் தீர்ந்த பிறகு நோவா குடும்பத்தை ஆண்டவர் வெளியில வர சொன்னாரு. அவர்களை ஆசீர்வதித்து பருகி பெருகி பூமியை நிரப்புங்கள்னு சொன்னாரு. பிறகு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினார் என்று ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரையில் உள்ள வசனங்களை படிக்கும் பொழுது எழுதப்பட்டது. ஒரு உடன்படிக்கை ஆண்டவர் பண்ணுகிறார். இனி உலகத்தை தண்ணீரினால் அழிக்க மாட்டேன். அப்ப சில வழியில சுனாமி, அங்க பிளட்ஸ், இந்த வெள்ளப்பெருக்கெல்லாம் வந்து அழிஞ்சில்ல, உலகமா அழிஞ்சுது. சில பகுதி அழிஞ்சது, சில மக்கள் அழிந்தார்கள். ஆமா, உலகத்தை ஆண்டவர் இனிமேல் தண்ணீர்னால அழிக்க மாட்டார். அதுக்கு கேரண்டி இருக்கு. எங்க கேரண்டி? பைபிள்ல இருக்குல்ல. உலகத்தை இனிமேல ஆண்டவர் அக்கினினால தான் அழிப்பேன்னு சொல்லி இருக்கிறார். அது உண்மைதான், அப்படிதான் அழியும். தண்ணீர்னால மழை நிறைய பெய்ய போகுது இந்த வருஷம், அதனால உலகமே அழிய போகுது. அது தப்பு, அது பொய், அப்படி நடக்காது. இனி உலகம் அழியாது. உலகத்தில் உள்ள சில பகுதிகள் அழியலாம், சில மக்கள் சாகலாம், அவ்வளவுதான். இங்க ஒரு வானவில் பார்த்திருக்கிறீங்கல்ல? வானவில் எத்தனை பேர் நம்ம பார்த்திருக்கிறோம்? இப்ப கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. வானத்தில தோன்றுகிற வில்லுக பேர் தான் வானவில். வானவில் பார்த்தவங்க யாரெல்லாம் இருக்கிறோம்? நான் பார்த்திருக்கிறேன்ப்பா வானவில். அது வில்லு போல இருக்கும், அப்படிதானே? பல வர்ணம் உடையது, நல்ல அழகா இருக்கும் பார்க்கறது. சில வேளையில மழை பெய்து முடிஞ்ச பிறகு வானத்தில் தெரியும். அப்படி எப்பா தெரிஞ்சா நீங்களும் பாருங்க, உங்க பிள்ளைகளுக்கும் காட்டிக்கணும். அதுக்கு பேரு தான் வானவில், ரெயின்போ. அந்த வானவில் என்பது ஆண்டவர் இனிமேல் உலகத்தை அழிக்க மாட்டேன்னு ஒரு ப்ராமிஸ் பண்றாரு, ஒரு அக்ரிமெண்ட் மனுஷனோடு. ஆண்டவர் சொல்றாரு, அதுதான் ஒரு அடையாளம். அப்ப நம்ம நம்பலாமா? நம்பலாம். இது ஒரு அடையாளம். ஆண்டவர் இனிமேல் உலகத்தை தண்ணீர்னால அழிக்க மாட்டார். அப்ப இதுக்கு முன்னால கொஞ்சம் பேர் செத்து போனது, அதான் சொல்லிட்டேன். ஆண்டவர் முழு உலகத்தையும் அழிக்க மாட்டார். ஏதோ ரொம்ப அக்கிரமம் மீறினா, தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டாரா, ஏதோ சில பகுதிகள் தண்ணீர்னால அழிக்கிறது உண்மைதான். ஆனா ஆண்டவர் உலகத்தை அழிக்க மாட்டேன்னு ஒரு அடையாளத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதை பார்க்கிறவர்கள நமக்கு அழகாகவும் இருக்கும், மனசுக்கு ஒரு தைரியமா இருக்கும், மனசுக்கு ஒரு தெம்பா இருக்கு. மழை பெய்யறது பார்த்தா உலகமே அழிஞ்சிடும் போல இருக்கு. இல்லையே, அழியாது. அது பேப்பர்ல எல்லாம் போட்டிருக்கு இல்லையா? பேப்பர்ல என்ன போட்டிருக்கு? அவங்கள அங்க வச்சிருக்குன்னு போட்டிருக்கா? அதுவா? அதுதான் இப்போ செய்தியே. ராத்திரி மேல அதானே. இன்னும் நாளைக்கு திங்கக்கிழமை பங்கு பண்ண போறாங்களா? யார் பண்றாங்களோ, நமக்கு அதில் பங்கு இல்லை, பாவம் இல்லை. நம்ம வேலையை பார்த்து நம்ம ஆண்டவர் பயந்து ஒழுங்காக வாழ்ந்துட்டு இருப்போம். நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கு நிகழ்ச்சி. பாவம் கையெல்லாம் சுத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. அவங்க தான் ஆண்டவர் சமூகத்தை தரிசிப்பார்கள். இல்லாட்டா என்னவோ இருக்கட்டும். வானவில் நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிற, சந்தோஷத்தை கொடுக்கிற. இனிமேல் ஆண்டவர் இந்த பூமியை தண்ணீர்னால் அழிக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஆமா, இன்னும் சுனாமி வருமா? சுனாமி வந்தா யார் ரொம்ப பாவம், ரொம்ப அக்கிரமம் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் அது அழிவாகும். ஆண்டவர் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. அது உண்மைதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஒரு அடையாளம் வானத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறார். எல்லாரும் பாருங்க, வானத்தில் ஒரு அடையாளம், மனுஷனுக்கு மேல ஒரு அடையாளம், அங்க வானத்தில் ஒரு அடையாளம். அந்த மனுஷனை பார்க்கிறவனுக்கு தெரியும், ஓஹோ இவனை நம்ம கொன்னா நம்ம மேல 7 படி சுமரும், இவனை கொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு அடையாளம் ஆண்டவர் போட்டுருக்கிறார். வானத்தில் உள்ள அடையாளம் எதுக்குன்னா நமக்கு சந்தோஷப்படும். இனிமேலும் தண்ணீர்னால ஆண்டவர் உலகத்தை அழிக்க மாட்டார். பேப்பர்ல போட்டிருந்தாலும் சரி, அது ரேடியோ நியூஸ்ல, டிவி நியூஸ்ல சொன்னாங்க, இனிமேல் பூமி தண்ணீர்னால அழியாது. ஹல்லேலூயா. மனசுக்கு இப்ப தைரியம் வந்துட்டு ஹல்லேலூயா. அடுத்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல மோசே அனுப்புகிறார். மோசைக்கு ஒரு பெரிய குழப்பம். சரி, இவங்க நம்ம ஏற்றுக்குவாங்களோ ஏற்றுக்க மாட்டாங்களோ, நம்ம சொல்றதை நம்புவாங்களோ நம்ப மாட்டாங்களோன்னு அவருக்கு பெரிய போராட்டம். அவர் ஆண்டவர்
நாக்கு மந்தராகும், நமக்கு சுத்தப்படாதெல்லாம் சொல்லி பார்த்தாரு. ஆண்டவர் விட்டப்படல. உனக்கு வாயாக உன்னுடைய அண்ணனை தர்றேன், ஆர்வனை தர்றேன், நீ போ அப்படின்னு சொல்லி விட்டாரு. இவரும் போறாரு. பிறகு போய் பார்த்தா ஆண்டவரை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். அவர் முதலாவது ஒரு அடையாளம் காட்டுகிறார். அவங்க நம்புறதுக்கு ஒரு அடையாளம் காட்டுறதுன்னு சொல்றார். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்து பாருங்க. யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா அங்கே என்ன இருக்கு படிங்க. நீங்க படிச்சு பார்க்குறீங்களா? God's abuse your stick in this way and the people will believe that you saw the Lord, the God of your ancestors, the God of Abraham, the God of Isaac and the God of Jacob. மக்கள் எல்லாம் நம்புறதுக்கு இந்த கோலை நீ உபயோகி என்று சொன்னார். கேட்டீங்களா? அந்த கோலை போட்ட விட அது என்ன போச்சு? அந்த கோல் பாம்பாக மாறிவிட்டது. ஹல்லேலூயா. அம்மா, அது ஒரு அடையாளம். ஆண்டவர் மோசையோடு இருக்கிறார் என்பதை காண்பிப்பதற்கு, அந்த மக்கள் நம்புவதற்கு ஒரு அடையாளமாக ஆண்டவர் கோலை போட சொன்னார். பார்த்தீங்களா? ஆண்டவர் ஒரு அடையாளமாகத்தான் அந்த அவர் பாம்பாட்டி கிடையாது. பாம்பாட்டி ஆமா, பாம்பாட்டிகிட்ட தான் பாம்பு இருக்கும். மோசைகிட்ட போய் பாம்பு கோல் வந்தது. கோல் அவர் ஆண்டவர் வச்சுக்கிட கொடுத்தது, அவர் வச்சிருந்தாரு. மக்கள் நம்பணும்ல, அதுக்கு அடையாளமாகத்தான் அந்த கோல் பாம்பா போச்சுது. இல்லை 4ஆவது வருஷத்துல இருக்கு பார்த்தீங்களா? கையை நீட்டி வாழை பிடிச்ச போது கோல் ஆகிட்டு. அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம். அவ்வளவுதான். அந்த ஜனங்கள் நம்புறதற்கு மோசே அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தருக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள். கையில கோல் இருக்குல்ல, அதை போடு. ஹல்லேலூயா. ஆமா, அப்போ பயமா இல்ல இருக்கு. ஆமா, அப்படி பயந்தாவது என்ன செய்யணும்? அவர்கள் கர்த்தரை நம்புவார்கள். இப்ப சங்கீதக்காரர் சொல்றாரு, என்னுடைய அடிகளை உறுதிப்படுத்தி தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை நாவில் கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். இப்ப இந்த கோல் பாம்பா ஆனதை கண்டு பயந்து மோசையும் நம்புறாங்க, கர்த்தரையும் நம்புறாங்க. அதுக்கு ஒரு அடையாளம். ஹல்லேலூயா. சில இடத்துல ஆண்டவருடைய செயலை கண்டு பயந்து மக்கள் நம்புவார்கள். அது உண்மைதாங்க. ஓஹோ, இப்படி ஒண்ணு இருக்கா, நம்ம ஊர்ல போய் நம்ம வேலை பார்த்தா நமக்கு ஆபத்து வந்துடும், கேடு வந்துடும், சாவு வந்துடும், அழிவு வந்துடும், ஒரு பயம் உண்டாயிருக்கு. அதுக்கப்புறம் ஆண்டவர் நம்புறாங்கல்ல. அப்படி நடந்திருக்கு. ஆமா, மதவெறி பிடித்தவர்கள், மத குரோதம் கொண்டவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளை துன்புறுத்துறவர்கள், ஆண்டவர் சொல்ற வேளையில் ஆண்டவர் பயங்காட்டுறார். ஆண்டவர் பாம்பு அனுப்புறார். அவங்க வீட்டுக்குள்ள பாம்பு போகுது. பாம்பு இப்ப கொத்த போகுது. ஐயோ கடவுளே, ஓஹோ, இது நான் அப்படி ஒன்றும் செய்ய மாட்டேன் பயந்துடுறான். இது அவன் அடங்கிறான்ல. அதுக்கு தான் ஆண்டவரை நம்புறதுக்கு, ஆண்டோடைய ஊழியக்காரர்களை நம்புறதுக்கு, அதுதான் ஆண்டவர் இது ஒரு அடையாளமாக கோல் பாம்பா மாறுது. நம்ம வீட்டுக்குள்ள, நம்ம மாடி வீட்டுக்குள்ள பாம்பு எப்படி இருந்தது? ஒரு நாள் ஒரு சாரை பார்க்க போயிருந்தேன். ஒரு நல்ல சார், பணக்கார சார், ஒரு நல்ல சார். உங்களுக்கு தெரியும் அந்த சாரை, அவருக்கு பேர் எனக்கு தெரியும், நான் பிறகு சொல்றேன். அவருக்கு வீட்டுல பாம்பு வர்றதுக்கு வழியே கிடையாது சத்தியமா. அவரு ரூம்ல ஏசி வச்சிருக்கிறாரு, ஹாலில் ஏசி வச்சிருக்கிறாரு. ஆனா சுவிட்ச் போர்டு பக்கத்துல ஒரு இடம் இருந்திருக்கு, அதுக்குள்ளார ஒரு பாம்பு இருந்திருக்கு. சொல்றாரு, பாரு அந்த இடத்துல பாம்பு வரக்கு வழி இருக்கா? வழியே இல்லை. எனக்கே தெரியல, அவருக்கும் தெரியல. பாம்பு நம்ம மாடி வீடுகளுக்கு தான் பாம்பு வராது, குடிசை வீடுகளுக்கு தான் பாம்பு வரும். அது கரெக்ட் தான். நீங்க நினைச்ச நினைப்பெல்லாம் சரிதான். சில வேளையில வந்துட்டேன் வந்து வராதுன்னு சொல்ல முடியாது. கோலே பாம்பா போயிருது. ஆண்டவர் மோசோட கோலை போடு பாம்பு. அதை வந்து பயந்து ஆண்டவரை நம்புறாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்புறதுக்கே ஆண்டவர் சில காரியம் செய்வார்கள். மக்கள் பயந்து ஆண்டவரை நம்பணும். அதுக்காக இப்படி ஒரு அடையாளம் கோல் பாம்பாக மாறுகிறது. சில இடங்களில் இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். அன்று மோசையை கொண்டு செய்தார். இன்றும் சில இடங்களில், சில சூழ்நிலைகளில் ஆண்டவர் இப்படி செய்கிறார். இஸ்ரவேலருடைய இதுக்கு முன்பு இஸ்ரவேலரும் அரபு நாடுகளில் உள்ளவர்களும் யுத்தம் பண்ண வேளையில அங்க என்ன நடந்துரு தெரியுமா? சில சந்தர்ப்பங்கள்ல இஸ்ரவேல் ராணுவத்திடத்துல 1-2 டேங்க் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. நான் பார்த்திருக்கிறேன், நேரில் பார்த்திருக்கிறேன். சென்னையில ஆவடியில டேங்க் ஃபேக்டரி இருக்கு. டேங்க்னு சொன்னா
நல்ல நம்ம இது இருக்குல்ல புல்டோசர் போல இருக்கும், அதை விட பல மடங்கு இருக்கும். அதில் உள்ள குழாய் வந்து ரொம்ப நீளமாக இருக்கும், 50 அடி 50-60 அடி நீளம் இருக்கும். ஒரு பட்டனை தட்டுனா அப்படி ஜிங்னு மேலே சுத்தம், சவுண்டு வாழல பயங்கரமாக இருக்கும், அலறும். அந்த ரோடெல்லாம் பேந்து போயிடும் டேங்க். சரியா? இஸ்ரவேல் இடத்துல ஒரு டேங்க் தான் இருந்திருக்கு. ஆனா அதே நேரத்தில் எதிரிகள் படை பார்க்கிற வேளையில் அவங்கள்ட்ட நிறைய டேங்க் இருந்திருக்கு, யுத்த டேங்குகள். ஆனா அவங்களுக்கு பார்க்கிற வேளையில அவங்கள்ட்ட இருந்ததை விட கூடுதல் டேங்குகள் இஸ்ரவேலிடத்தில் இருந்ததாக ஆண்டவர் ஒரு அடையாளம் காட்டியிருக்கிறார். கேட்டீங்களா? அப்படி அதை கண்டு பயந்து இவங்கள்ட்ட இருந்த டேங்கெல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க. அதனால இஸ்ரவேலர் அந்த யுத்தத்தில் வெற்றி பெற்றார்கள். இது ஒரு அடையாளம். திருவாங்கூர் மகாராஜா ஆட்சி செய்த காலத்தில் செயின்ட் சேவியர் புனித சவேரியார் அங்கே வந்திருக்கிறார். ஆண்டவர் நற்செய்தியை பறைசாற்ற கேரளாவில் மதவெறி பிடித்தவர்கள் இவருக்கு இடமே கொடுக்கக்கூடாது, இவரை நம்ம கேரளாவில் வைக்கக்கூடாதுன்னு ஒரே தீர்மானம் மகாராஜாவிட்டையும் சொல்லிப்பட்டாங்க. இவர் தேவ மனுஷன், இவர் ஆண்டவரத்தில் வேண்டுதல் செய்திருக்கிறார். ராஜாவிடத்தில் விண்ணப்பம் பண்ணி ஒரு ஆட்டுத்தோலை இருக்கிற இடம் மட்டும்தாங்க, எனக்கு பெரிய வீடெல்லாம் கட்டணும் இல்லை, ஒரு ஆட்டுத்தோல் இருக்கிற இடம் தாருங்கன்னு கேட்டால் முடியாதுன்னு சொல்லிட்டார் மகாராஜா. மறுப்பு தெரிவித்து விட்டார். அந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு காரியம் அவருக்காக செய்திருக்கிறார். எப்படின்னா, திருவாங்கூர் மகாராஜா விரோதமாக ஒரு பெரிய சேனை எழுப்பி வந்திருக்கிறார். இவர் தினமும் கால வேளையில அவரிடத்தில் இருக்கிற ஒரு வெண்கல சிலுவை வைத்திருந்திருக்கிறார். அதை தோல்ல சுமந்து டெய்லி காலையில நடந்து போவாராம், கொஞ்சம் தூரம், மார்னிங் வாக் போல. அப்படி போற வேளையில இந்த சூரிய வெளிச்சத்திலே, சூரியனுடைய கதிர்களினால பெரிய ஒரு ராணுவம் வர்றது போல எதிரியின் சேனைக்கு தெரிஞ்சிருக்கு. எதிரியின் சேனைக்கு தெரிந்து பெரிய படையா வருது, நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது, அவன் எல்லாம் பைக் ஓடிட்டான். அதனால இந்த திருவாங்கூர் மகாராஜாவும் இந்த பகுதி தப்பினார்கள். இந்த செய்தி ராஜா அறிந்து சபையார்ட்ட சொல்லிட்டாரு, எங்க வேணுமோ என்ன வேணுமோ செஞ்சுக்க, உனக்கு போலதான் மற்றவங்களுக்கு சொல்லிவிட்டார். அதனால நிறைய ஆலயங்களை அங்கே கட்டினார். அவர் சிறுவையாக கூட்டிட்டு போன அந்த அடையாளம் எதிரியின் சேனை விழுந்து விடும்படியாக செய்து விட்டு, ஓடுபடியாக செய்து விட்டு. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். பாருங்க, ஆண்டவர் இயேசுவின் சிலுவை அது ஒரு அடையாளமாக பயன்படுத்துகிறது. மோசேட்ட கோல் பாம்பாக மாறி பயந்து அடையாளமாக அவங்க எல்லாம் நம்புறது ஏதுவாக போச்சு. சபையாட்ட இருந்த சிலுவை எதிரியின் சேனை பயந்து ஓடுவதற்கு ஒரு அடையாளமாக விளங்குகிறது. இப்படி இருக்கு பார்த்தீங்களா, ஆண்டவர் எப்படி கிரியை செய்கிறார். இப்ப நம்ம கோலத்துக்கிட்டு போனா என்ன நினைச்சு கோலத்துக்கிட்டு வந்தவங்க நம்மகிட்ட மிரட்டுவாங்க, நம்மகிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க. நம்மகிட்ட இப்ப கோல் ஒன்றும் இல்லை, நம்மகிட்ட இப்ப கோலும் இல்லை தடியும் இல்லை. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றணும்னு சங்கீதத்தில் தாக்கி சொல்றாரு, 23ஆம் சங்கீதத்தில். அதனாலதான் கோலும் இல்லை தடியும் இல்லைன்னு சொல்றேன். சொல்றீங்களா? இப்ப நம்புறதற்கு, இவர் தேவனுடைய மனுஷன் என்று நம்புவதற்கு ஆண்டவர் அப்படி ஒரு அடையாளத்தை காட்டிவிட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு காலத்திலும் அவருடைய பிள்ளைகள் மூலம் சில அடையாளங்களை காட்டி மற்றவர்களை நம்பும்படி செய்கிறார். ஆண்டவர் நம்பும்படி வைக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. அதே போல ஆபிரகாமோடு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அதுக்கு ஒரு அடையாளம் வச்சிருக்கிறார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை படிச்சீங்கன்னா, ஆதியாகமம் 17:10-11 முதலாவது பிறக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் இஸ்ரவேலுக்குள்ளே பிறக்கிற ஆண் பிள்ளைகள் அனைவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அது ஆண்டவர் ஆபிரகாமோடு பண்ணின ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையின் அடையாளம் தான் விருத்த சேதனம், சர்க்கம்சிஷன். அதை இன்னும் இஸ்லாமியரும் யூதர்களும் கடைபிடிக்கிறார்கள். ஆனால் புதிய பாட்டில் அது கட்டாயம் இல்லை என்று பவுல் சொல்லியிருக்கிறார். விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமே ஒன்றுமில்லை, இருதயத்தில் சுத்திகரிக்கப்படுகிறதே அடையாளம். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 17:10-11 படிச்சிருக்கீங்களா? சொல்லிட்டேன், நீங்க இதுக்குள்ள படிச்சு முடிச்சுக்கணும். அம்மா, எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கு நடுவே உண்டாகணும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான உடன்படிக்கை, உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகள் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். மின்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ணப்படுவீர்கள். அது எனக்கும்
உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளம். சர்க்கம்சிஷன் இட் வாஸ் a sign between God and the people of Israel. இஸ்ரவேலுக்கும் ஆண்டவருக்குள்ள ஒரு அடையாளம். அது யூதர்கள் கடைபிடிக்கணும். ஆபிரகாமின் நாட்களிலிருந்து ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார். அதை இன்றைக்கும் இஸ்ரவேலை கடைபிடிக்கிறார்கள். நாம் புறஜாதியார், நமக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை, நம்ம அதை செய்கிறதும் இல்லை. புதிய பாட்டில் இருதயத்தில் விருத்த சேதனம், இருதயத்தில் சுத்திகரிப்பு. சர்க்கம்சிஷன் இஸ் நத்திங் பட் சைன் ஆஃப் கிளீன்லினஸ், சுத்திகரிப்பின் அடையாளம். நம்ம இப்ப இருதயத்திலே சுத்திகரிப்பு என்பது ஒரு அடையாளமாக விளங்குகிறது. ஹல்லேலூயா. ஆபிரகாமோடு தெய்வம் பண்ணது சரீரத்தில் ஆண் பிள்ளைகள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார். பவுல் அப்போஸ்தலன் கூட ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிச்சீங்கன்னா அங்க சொல்றார் பாருங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிச்சா அங்க இதே விஷயத்தை திரும்ப எடுத்து சொல்லுகிறார். விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். யாரு? ஆபிரகாமை பற்றி பவுல் குறிப்பிடுகிறார். விருத்த சேதனம் இல்லாம இருந்த காலத்தில் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக, நீதிக்கு முத்திரையாக. விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாருக்கு நீதி எண்ணப்படும்படிக்கு அவர்களுக்கு அவன் தகப்பனாயிருக்கும்படிக்கு அப்படி நடைபெற்றிருக்கிறது. அடையாளமாக விருத்த சேதனத்தை அடையாளமாக பெற்றிருக்கிறான். ஹல்லேலூயா. இப்ப நம்ம கூட சரீரபிரகாரமான விருத்த சேதனத்தை நாம் அடையவில்லை, நமக்கு இப்பொழுது தேவைப்படவில்லை. அதுக்கு முக்கியத்துவம் நமக்கு சொல்லப்படவில்லை. அது யூதர்கள், அவங்களுக்கு ஆபிரகாமின் காலத்தில் இருக்கு. ஆபிரகாமுடைய வம்சாவளியில வந்துட்டு இருந்தவங்க இஸ்லாமியர், முஸ்லிம்கள். சரியா? அவங்க யாருன்னா ஆகாரின் வம்சாவளியினர் முஸ்லிம்கள். நம்ம எல்லாம் யாரு? ஆகாருக்கு பிறகு வேற கூட்டில் வந்தவர்கள். நாம் எல்லாரும் புறஜாதிகள், யூதர் அல்லாதவர்கள், இஸ்ரவேலர் அல்லாதவர்கள். நமக்கு அந்த விருத்த சேதனம் சொல்லப்படலை. நமக்கு இருதயத்தில் உண்டாகிற விருத்த சேதனம் ஒன்று இருக்குது. அது ரொம்ப அவசியப்படுது. அது நமக்கு ஒரு அடையாளமாக விளங்குகிறது. ஹல்லேலூயா. இருதயத்தில் விருத்த சேதனம்னா என்னது? சூதுவாது, கள்ளங்கபடு, பொறாமை, கசப்பு, போட்டிகள், எரிச்சல், மாம்ச வைராக்கியம், இதெல்லாம் இருந்துட்டு இருந்தா சுத்தம் இல்லை. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். கசப்பு, பிட்டர்னஸ், ஜெலசி, பொறாமை, எரிச்சல், பன்கண், சூரியங்கள், இப்படி நிறைய இருக்கு. இருதயத்தில் ஒரு சுத்தம் இல்லையே. இருதய சுத்தம் இல்லை. உங்களுக்கு பரிசாய் கிடைச்சதா? முன்னால கிடைச்சது புறம் போயிட்டாரியா? யுவர் லைஃப் வாஸ் நாட் ப்ளீசிங் டு தி லார்ட். ஆண்டவர் பிரியப்படுத்துறதாக வாழ்க்கை இல்லை. நீங்க பரிசுத்தவான்களை துக்கப்படுத்தினீங்க, நீங்க தவறான காரியம் பண்ணீங்க. விருத்த சேதனம் என்பது ஆண்டவர் ஆபிரகாமோடும் அவருடைய சந்ததியினரோடு பண்ணின ஒரு உடன்படிக்கை. நமக்கு இப்ப அது இல்லை. இருதயத்திலே சுத்திகரிப்பு என்று ஒன்று இருக்கு. அது நமக்கும் ஆண்டவருக்கும், நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதற்கு ஒரு அத்தாட்சி, ஒரு அடையாளம். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதற்கு அடையாளம் என்ன? கழுத்தில் கல்யாணம் ஆனவங்கன்னு சொல்றதுக்கு அடையாளமாக உலக மக்கள் தாலியை கட்டியிருக்கிறாங்க. நம்ம தாலியை கட்டல. தாலி கட்டாதனால நமக்கு அடையாளம் இல்லையா? அடையாளம் இருக்கு. அது வேற விஷயம், அது வேற டாபிக். நமக்கு இருதயத்தில் சுத்திகரிப்பு என்பது நாம் தேவனுடையவர்கள் என்பதற்கு ஒரு அடையாளம். நீங்க வீடியெல்லாம் பிடிக்கிறது இல்லையா? ஏன்? நாங்கள் ஆண்டவரை அறிந்தவர்கள், ஆண்டவரை பின்பற்றுபவர்கள், நாங்கள் பரிசுத்தமான தேவரை அறிந்தவர்கள், அவருடைய பிள்ளைகள். நீங்க சிகரெட் எல்லாம் பிடிக்க மாட்டீங்க. இதை ஒன்று பற்ற வச்சு அடிங்க, கம் அடிங்க, அடிக்க மாட்டோமே. நீங்க சண்டையெல்லாம் போட்டதுண்டா? தேவைப்பட்டா சண்டை போடுவோம், கெட்ட வார்த்தையும் பேசுவோம். அடிப்பீங்களா? அடிக்கிறதா? அடிக்கவும் செய்வோம், உதைக்கவும் செய்வோம். அப்ப you don't have any sign to say that you are a child of God. நீங்க ஆண்டோட பிள்ளைன்னு சொல்லுங்க. எந்த அடையாளமும் இல்லையே, எந்த அத்தாட்சியும் இல்லையே. நாங்கள் பைபிள் வச்சிருக்கிறோம்ல, பாட்டிசம்
பைபிள் பாட்டு புஸ்தகம் நீங்கள் மட்டும்தான் வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? பிராமணர்கள் பைபிள் வச்சு டெய்லி படிக்கிறாங்க, அது தெரியுமா? தெரியாதா? நம்ம பாட்டை பிராமணர்கள் பாடுறாங்க, உங்களுக்கு தெரியாதா? அது தெரியாம நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. பைபிளும் பாட்டு பார்த்தோம் வச்சிருக்கிறது ஆண்டவர் பிள்ளை என்பது அடையாளமா? இல்லைங்க, இல்லை. நாங்கள் கையெல்லாம் சுத்தமாக வச்சுருப்போம், லஞ்சம் வாங்க மாட்டோம், கலப்படம் பண்ண மாட்டோம், கள்ளத்திராசு பிடிக்க மாட்டோம், அநியாய வெட்டி வாங்க மாட்டோம், கையை நீட்டி அடுத்தவர்கிட்ட சண்டைக்கு போக மாட்டோம், அடிக்க மாட்டோம். நாங்கள் எங்கள் வாழ்க்கையை தூய்மையாக வைக்கணும்னு உள்ள தீர்மானத்தோடு ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணினவர்கள். அதுதான் அடையாளம். நம்ம ஆண்டவர் பிள்ளைகள் என்பதற்கு அடையாளம் என்ன? பைபிள் வச்சிருக்கிறதா? இல்லையே, இல்லை. பைபிள் வச்சிருக்கிறது மற்றவங்களும் வச்சிருக்கிறாங்க, நான் பார்த்துருக்கிறேன். இல்லை, கடவுளே இல்லைன்னு சொன்னேன். ப்ரொஃபஸர் சந்திர போஸ் டெய்லி பைபிள் படிப்பார். ஆமாம், நல்ல மனுஷன், பைபிள் படிப்பார். அங்கே பாய் கடை வச்சிருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு? நான் பழைய பைபிள் வச்சிருக்கிறேன், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடெல்லாம் சேர்ந்த பழைய பைபிள் வச்சிருக்கிறேன். ஆனால் அவர் புதிய ஏற்பாடு படிக்க மாட்டார், பழைய ஏற்பாடு மட்டும்தான் படிப்பார். பார்த்தீங்களா? கெட்ட பழக்கங்கள்லாம் வச்சுக்கிட்டு, பாவ காரியெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஆண்டவர் பிள்ளைகள் எப்படி அடையாளம் வச்சவங்களுக்கு தெரியும்? எப்படி தெரியும் சொல்லுங்களா? ரசிக்கப்படாதவங்களும் சண்டைப்படுறாங்க, பேயவனவங்களும் சண்டைப்படுறாங்க, பேயவனவங்களும் திருடுறாங்க. நானும் ஆண்டவர் பிள்ளை பைபிள் வச்சிருக்கேன், நம்மவும் திருடுறோம். இப்போ நம்ம ஆண்டவர் பிள்ளைகள் என்பதற்கு என்ன அடையாளம்? அவங்க வீட்லேயும் சினிமா ஓடுது, நம்ம வீட்லேயும் சினிமா ஓடுது. அவங்க வீட்லேயும் பாட்டில் கொண்டு வராங்க, நீயும் பாட்டில் வாங்கிட்டு வர. நீ ஆண்டவர் பிள்ளை என்பதற்கு என்ன அடையாளம் சொல்லி பார்ப்பேன். சரியா? அவனும் பொறாமப்படுறான், உனக்கு அதை தாண்ட பொறாம வருது, எரிச்சல் வருது, கசப்பு வருது. உன்னை பார்த்து சும்மா போடுறான், அடிச்சு கொண்டே போடும். உங்க பார்த்து வரக்கு முன்னாலே உன்னை கொண்டு கைத்தில் கொண்டு விட்டுருவேன் புருஷன் சொல்றான் வாங்கிட்ட. நீ ஆண்டவர் பிள்ளை என்பதற்கு என்ன அடையாளம்னு கேட்க? எல்லா அடையாளம் இருக்க. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். சகல அக்கிரமும் ஆகாமியமும் பாவமும் திமுறும் எல்லாம் வச்சுக்கிட்டு ஆண்டவர் பிள்ளைங்க. எப்படி நீங்க ஆண்டவர் பிள்ளைங்க? என்ன அடையாளம் சார்? நீங்க ஆண்டவர் பிள்ளைன்னு சொல்றீங்க, என்ன அடையாளம்? அத்தாட்சி சொல்லுங்க. இருதயத்தில் சுத்திகரிப்பு ஏற்பட்டதா? பாவத்தை எல்லாம் ஆண்டவர் இயேசுதான் சொல்லி அறிக்கை செய்து மன்னிப்பு பெற்றீங்களா? பாவ மன்னிப்புகள் ஞானஸ்நானம் பெற்றீங்களா? தேவ ஆவியம் பெற்றிருக்கிறீங்களா? உலக மக்களுக்கும் பாவத்தில் வாழ்வதற்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? கொஞ்சம் அறிஞ்சிக்கலாமா? கொஞ்சம் சொல்லுவோமா? கேட்போமா? நம்ம ஆண்டவர் பிள்ளைகள் என்பதற்கு அடையாளம் என்னன்னா, இருதயத்தில் சுத்திகரிக்கப்பட்டவர்கள், விருத்த சேதனம் அடைந்தவர்கள். நம்ம பாவம் எல்லாம் நமக்கு பிடிக்காது, கள்ளு சாராவும் பிடிக்காது, சினிமாவும் பிடிக்காது, லஞ்சமும் பிடிக்காது, அடுத்தது ஏமாத்தவே நமக்கு பிடிக்காது. ஆண்டவர் பயந்து உண்மையாக தூய்மையாக நேர்மையாக வாழ்றதுதான் நம்ம ஆண்டவர் பிள்ளைகள் என்பதற்கு அடையாளம். எல்லா அட்டகாசமும் பண்ணிக்கிட்டு நல்ல பாட்டு பாடினோம்னா ஆண்டவர் பிள்ளைன்னு அடையாளமா இருக்கு. அதான் நம்ம ஏமாத்துறோம், நம்மை நாமே வஞ்சிக்கிறோம். பைபிள் வச்சுக்கிறோம். எல்லாரும் பக்தர்களா? பைபிள் வச்ச எல்லாம் பக்தனா? பாட்டு பாடுறது, ஐயோ எனக்கு ஒரு மெக்கானிக் இருக்கிறாரு, அவர் பேசுகிற கெட்ட வார்த்தை போல இவங்க எவரும் பேசல, நான் கேட்டது. ஒரு நாள் வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னு அவரை கூட்டிகிட்டு வந்தேன். வார வழி எல்லாம் அவர் ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன் ஆரம்பிச்சாரு. பக்கத்தில் ஒரு ஆர்சிக்கார மனுஷன், ஒரு வாத்தியாட யாரோ ஒருத்தர் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டார். அவர் பயங்கர போகும், என்ன கெட்ட வார்த்தை பேசுறாரு. வந்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டார். சொல்றாரு, நீங்க ஒரு காரியம் செய்யுங்க, இந்த என்ஜினை தூக்கி தூரப்படும், வேற நான் நல்ல என்ஜின் வாங்கித்தாரேன். வேற வண்டிக்கு வேற என்ஜின், இந்த வண்டிக்கு இந்த என்ஜின் தான் வச்சுக்கணும், இல்லைன்னா புது என்ஜின் வாங்கி என்டோர்ஸ்மெண்ட் பண்ணணும். இவருக்கு கெட்ட வார்த்தை பொறுக்காம நான் அதுக்கு பிறகு அவர் கூப்பிடல. இனிமேல் இவரை எனக்கு மெக்கானிக்கா வைக்க முடியாதுன்னு நான் மன உளைச்சல நிறுத்திட்டாங்க. கெட்ட வார்த்தை. ஆனா பாட்டு ஏ சுபீரா மக்கள் சுபீரா உலகத்தின் மனிதரே சுபீரா, எப்படி பாடுவார் தெரியுமா? அல்லாஹ் பத்தியும் பாடுறாரு, பழனி மலையில் இருக்கிற அந்த ஆளை பத்தியும் அவர் பாடுறாரு, நம்ம பாட்டு பாடுறாரு. வசனம் தெரியுமான்னு கேட்டால் வசனமும் அவர் பேசுறாரு. ஏன் நம்ம வைகோவுக்கு வசனம் தெரியாதா? அவருக்கு தெரியுமா? வசனம் தெரியுமா? வசனம் அழகா பாரு, பைபிள் எடுத்தே பேசுவாராங்க. கட்சிக்காரங்களுக்கு எல்லாம் தெரியாத வசனமும் பாட்டுமா அவங்களும் தெரியுது. அவங்களுக்கு நம்ம விட கூடுதல் பாட்டு வசனம் எல்லாம் தெரியும்னு சொல்றாங்க. அதனால அவங்க ஆண்டவர் பிள்ளைகளா?
கைகள் சுத்தம், அல்லேலூயா, ஜீவியம் சுத்தம். அதான் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு உள்ள அடையாளம். அந்த ஆபிரகாமின் சந்ததியார் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுதா? சரீரத்தில் விருத்த சேதம் எல்லா ஆண்களுக்கும். இப்ப ஆண்டவர் பிள்ளைகள் என்பதற்கு ஆணும் பொண்ணும் இருதயத்தில் சுத்திகரிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு ரத்தத்தினால் இவர்கள் கழுவப்பட்டவர். அதுதான் அடையாளம். இவரு ஏமாத்துவாரு, இவரு எல்லா அட்டகாசமும் அட்டூழியமா எல்லாம் பண்ணுவார். ஆனா அவரும் அப்படியா எல்லா வேலையும் புரட்டிக்குவார், ஆளே ஏமாத்திக்குவார், கடவாங்கலாம் திரும்பி கொடுக்க மாட்டாரு. அவர் சபைக்கு போறாருல்ல, அவரும் இப்ப கொஞ்சம் காலமா மனைவிக்கு பிறகு மனைவி இப்ப கொஞ்சம் வயசாகி முடி நினைச்சிட்டு வேற ஒரு அம்மாவை வச்சிருக்கிறாரு. அவருக்கு ஸ்டெப்னியா நீ எல்லாம் ஆண்டவர் பிள்ளைன்னு சொல்றது போல பைத்தியக்காரத்தனை வேற எதுவும் இல்லை. பைபிளை கீழே வை. நீ பைபிளை எடுக்கிறதே பெரிய தப்பு, அது பெரிய தோஷம். ஆண்டவர் பிள்ளைகள் என்பதற்கு அடையாளம் என்ன? அடையாளம் என்ன? பாவத்தை விட்டு ஆண்டவரை நேசித்து ஆண்டவரை சேவிக்கிறவர்கள் தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதற்கு அடையாளம். ஆபிரகாமின் சந்ததியார் இஸ்ரவேலர் என்பதற்கு அடையாளம் பழைய ஏற்பாட்டில் விருத்த சேதம். புதிய ஏற்பாட்டில் நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதற்கு அடையாளம் என்ன? விக்கிரக ஆராதனை இல்லை. ஹல்லேலூயா. ஆமா, பொய் சாட்சி இல்லை, களவு இல்லை, கொலை இல்லை, விபசாரம் இல்லை, ஏசுத்தனம் இல்லை, பொய் சாட்சி இல்லை, தகப்பன் தாயை துன்புறுத்தவில்லை. தகப்பன் அடிக்கிறான், தாயை தூஷிக்கிறான், தாயை காலால் உதைக்கிறான். அதுதான் அது உனக்கு அடையாளமா? நீ துஷ்டன் என்பதற்கு அடையாளம் அது. நீ திருடன் என்பதற்கு அடையாளம் திருடுகிறாய். நீ துரோகி என்பதற்கு அடையாளம் உன்னுடைய புருஷனுக்கு நீ அடைந்தவில்லை, நீ ஒரு துரோகி. நீ மனைவியை ஏமாந்துறது நீ ஒரு துரோகி என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. மனைவிக்கு துரோகம், அப்படி துரோகம் பண்ண ஆண்டவர் பிள்ளை என்பதற்கு அடையாளம் கிடையாது. அவர் அன்பளிப்பாக வாங்குவார். அவர் ஆண்டவர் பிள்ளை என்பதற்கு அடையாளமே இல்லை, ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கா? இந்த இருக்கு இல்லையா, ஐடென்டிபிகேஷன் மார்க் படித்தவங்களுக்கு தெரியல. சர்டிஃபிகேட்ல இங்க ஒரு மச்சம் இருக்கிறது கண்ணு பக்கத்திலே, இங்க கையில ஒரு அச்சம் இருக்கிறது, இங்க ஒரு மச்சம் அங்க ஒரு அச்சம், ஐடென்டிபிகேஷன் மார்க். உங்களுக்கு என்ன அடையாளம் இருக்கு? நீங்க முன்னால போய் சொன்னீங்க, இப்ப பொய்ய நடத்திட்டீங்க. முன்னால திருடுவீங்க, இப்ப திருடால. வெரி குட். வேற என்ன அடையாளம் இருக்கு? இப்ப லைசன்ஸ் வாங்கணும்னா அல்லது ஒரு அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணா இதுல ஏதாவது ஒரு அடையாளம் கேட்கறாங்கல்ல. நீங்க ஆண்டவர் பிள்ளை என்று சொல்வதற்கு என்னென்ன அடையாளங்கள் இருக்குது? ஒரு லிஸ்ட் போட்டு கொண்டு வாருங்க, நம்ம பைபிள் ஸ்டடிக்கு படிப்போம். ஆண்டவர் பிள்ளை என்பதற்கு என்ன அடையாளம்? இஸ்ரவேலர் என்பதற்கு ஆண்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டோம், நம்ம இருதயத்தில் சுத்திகரிக்கப்பட்டவர்கள். அதுதாங்க. இதுக்கு பேர் தான் கடின உபதேசம். இது கடின உபதேசம், இதுதான் கர்த்தருடைய உபதேசம். தம்பி கவனிக்கிறீங்களா? நீங்க ஆண்டவர் பிள்ளை என்பதற்கு அடையாளம் என்ன? தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாவே பாடினது அடையாளமா இருக்கணும்னா பரிசுத்த ஜீவி இருக்கணும். நம்ம சாபம் போடுறது, புருஷனை பார்த்து சாபம் போடுற மனைவி நீ ஆண்டவர் பிள்ளையா? நீ உண்மையில ஆண்டவர் பிள்ளையா? எனக்கு நிறைய சந்தேகம் இருக்குது. எனக்கு உண்மையிலே நிறைய சந்தேகம் இருக்கு. பரிசுத்தா இருக்கான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. யூ ஆர் நாட் ஏபிள் டு பியர் ஈவன் எ ஸ்மால் திங். ஒரு சின்ன காரியத்தை பார்க்க முடியல. எனக்கு சந்தேகம் நிறைய இருக்குது. சத்தியமா சொல்றேன், நான் யாரை நம்புறதுக்கு ஒரு அறிகுறியே இல்லை. there is no sign in you. ஒரு அடையாளம் இல்லை. சண்டை போட்டா இவங்க தாண்டி போடுறாங்க, இவங்க திருடுனா நிறைய திருடுறாங்க. கல்யாணம் வரைக்கும் பயப்பட்டே ஏதாவது ஒரு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டானான்னு இருக்கிறது. கல்யாணம் முடிஞ்ச பிறகு வாடா போடா நாசமா போடா ஒன்னு பாடையில அங்க கொண்டு வருவாங்க. நீ எல்லாம் ஆண்டவரை ஏமாத்தலான்னு நினைக்கிறேன். ஆண்டவரை ஏமாற்ற முடியாது, அடியனே ஏமாற்ற முடியாது, நீ சபையை ஏமாற்ற முடியாது, நீ கர்த்தருடைய வஞ்சியில பங்கு பெற முடியாது, பெற வந்தா தரவும் மாட்டேன். உனக்கு என்ன அடையாளம் இருக்கு? நீ ஆண்டவர் பிள்ளை என்பதற்கு ஒரு அடையாளத்தை சொல்லு, நம்ம பார்ப்போம். ஆண்டவர் பிள்ளை என்பதற்கு அடையாளம் பரிசுத்தமான ஜீவி, தூய்மையான எண்ணம். என்ன சினிமாவும் விடல, பொய்யும் விடல, ஏமாத்துறதும் விடல, மனைவியும் ஏமாத்துறது தான். மனைவிக்கும் உண்மை இல்லை. மனைவியை என்ன பாருங்க, கழுத்தை நினைச்சு கொண்டு போடுவேன். அவன் வெளியே
பாஸ்டர்னா உனக்கு அவனா? உன்னை விட நான் வயசு குறைஞ்சிட்டேனா? உனக்கு மரியாதையே தெரியாது. ஆண்டவரை பற்றியும் உனக்கு மரியாதை தெரியாது, ஆண்டவரோட ஊழியக்காரரை பற்றியும் மரியாதை தெரியாது, சபையை பற்றி மரியாதை. ஒரு பொண்ணை கட்டுவாங்க, ஒரு பொண்ணு கட்டி தரமாட்டாங்களா? ஒரு பொண்ணு கிடைக்காதா? எங்கேயாவது ஒரு பொண்ணு கிடைக்குமா? நம்ம எங்கேயாவது சுத்துறது. சபையில ஒழுங்கா ஒரு பொண்ணை கட்டி வச்சா உண்மையா இருக்கட்டாமா, ஒழுங்கா இருக்கட்டாமா, உன்னை கொண்டு விடுவேன், தெரியல, கழுத்தை நெரிச்சு விடுவேன். இது என்ன அடையாளம் கேட்கிற? நீ ஒரு கொலைகாரன் என்பதற்கு அது ஒரு அடையாளமாக தெரிகிறது. ஆமா, நீ சர்வபோக்கியன் என்பதற்கு ஒரு அடையாளமாக நான் ஒன்றை வச்சுக்கிட்டே வேலை கட்ட போறேன்னு சொல்றது. சில மனைவிமார் புருஷமார்ட்ட என்ன பேசுறாங்க தெரியுமா உங்களுக்கு? உனக்கு விருப்பமான பொண்ணை நீ கல்யாணம் பண்ணி நல்லபடியா வாழ்ந்துக்க, நான் எப்படியாவது படிச்சுக்கிடுவேன். ஐ சே யூ ஆர் wrong. நீ பயங்கரமான மோசமான ஆளு, நீ அந்த சமாஜஸ்திரியை விட மோசமான ஆளு. அதனாலதான் இப்படி நீ பேசுற. நீ ஒரு பரிசுத்தமானவன், நீ ஆண்டவருக்கு பிள்ளைன்னு சொன்னா அப்படி பேச முடியாது, பேச வராது. அது போலதான் நம்ம பக்கமும். நான் ஒன்னதான் கடைசி வரலாம் வச்சு கண்டு வைக்குவேன்னு நினைக்கிறியா? எனக்கு என்ன நாட்டில் பொண்ணா கிடைக்காது, நான் பொண்ணை கட்டிட்டு போயிட்டே இருப்பேன். நீ கடை, நீயும் பிள்ளைகளுக்கு கடை. ஆண்டவர் பிள்ளைக்கு என்பதற்கு அடையாளம் இதுவா? யோசேப்பு மரியாதை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் தள்ளிவிட எண்ணிக்கொண்டிருக்கிறார். ஏன்னா நிச்சயம் ஆனவுடனே வைக்கிற பிள்ளை அப்படி உலக சரித்திரத்தில் கிடையாது. இப்போ அப்படி இருக்கக்கூடாது. அப்படியெல்லாம் ஒரு பொண்ணு இருக்கிறான்னா அவள் விவசாயத்தில் வாழ்ந்தவள் என்று அர்த்தம். அப்படி இருக்க இவர் அவமானப்படுத்தின ரகசியமா தள்ளிவிட நினைக்கிறவர்கள் கர்த்தருடைய சொப்பனத்தில் தோன்றி உன் மனைவியாகிய மரியாதை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே என்று எச்சரிக்கிறார், சொல்லுகிறார் யோசேப்பு. அவர் ஒரு நீதிமான். அந்த ஆலோசனை ஏற்றுக்கிட்டு அவளை புறக்கணிச்சு விடல. நீ முறைப்படி கல்யாணம் பண்ண பிறகு உனக்கு மனைவிக்கு வைத்திய 2 மாதம் குழந்தைய வச்சுக்கிட்டு எவனுக்கு குழந்தைய எனக்கு தெரியும், நீ எங்கேயும் போய் பிள்ளைய பத்துக்க, நான் வேற ஒன்று கல்யாணம் பண்ணணும். நீ ஆண்டவர் பிள்ளைன்னு சொல்றத போல அவமானம் வேற எதுவும் இல்லை. நீ அதுக்கு அடையாளமே எனக்கு தெரியலையே, பேச்சே தெரியல. வேலைக்காரி பார்த்துக்கிட்டு அந்த நீயும் அந்த நசரா இயேசுவோடு இருந்தவன் தானே, உனக்கு பேச்சு சொல்லுது. இட் வாஸ் எ சைன். பேச்சு ஒரு அடையாளமாக தெரியல, கண்டுபிடிச்சிட்டாங்க. பேரு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. தெரியுது, பேச்சு காட்டி கொடுக்குது. உனக்கு பேச்சு ஒன்ன காட்டி கொடுக்குது. நீ பகா மோசமான பின்மாற்றக்காரன், நீ ஒரு பாவி, நீ ஒரு கொலைகாரன்னு காட்டுது. அடையாளம் என்ன? ஆண்டவர் பிள்ளை என்பதற்கு அடையாளம் என்ன? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க அடையாளம் என்ன? இருதயத்தில் சுத்திகரிப்பு. அதுல நாங்க ஜோப் பண்ணி பார்க்கிறோம், ஒண்ணு நடக்கல. எங்களுக்கு கஷ்டம் நஷ்டம் கூடிட்டே போகுது. ஏன் சாவு கூட வந்துடும் போல பயமா இருக்கு. நாய் குறைக்குது எங்க வீட்டை சுத்தி. அப்படியே பயமா தான் இருக்கு. சத்தியமா சொல்றேன், உங்க வீட்டை சுத்தி நாய் ரொம்ப குறைக்குதுன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு. ஒருவேளை அந்த நாய் உங்களை கடிக்கலாம், இல்லாவிட்டா அந்த நாய் குறைக்கிறது நிமித்தம் உங்க வீட்டுல யாராவது சாவும் செய்யலாம், எனக்கு தெரியாது. நான் உண்மையை தான் பேசுவேன், எனக்கு பொய் சொல்ல வராது. என்ன செய்ய போறீங்க? ஆண்டவர், நீ ஆண்டவர் பிள்ளை என்பதற்கு அடையாளம் என்னன்னு கேட்ட. ஆண்டவருக்கு பிள்ளை என்பதற்கு அடையாளம் சாத்தானே பயப்படுவான், சாத்தானே நடுங்குவான். ஒரு நாள் நாங்க ஒரு ஊருக்கு போயிருந்தோம். அந்த ஊர்ல பேய் பிடிச்சா ஒரு வாலிப பொண்ணை கொண்டு வந்திருந்தாங்க. அந்த பார்க்கணுமாவும் சொன்னாங்க, நீங்க இந்த பொண்ணுகிட்ட இருக்கிற பேயை துரத்திருங்க. அந்த நேரம் எங்களுடைய மகள் ஒரு சின்ன பிள்ளை அப்படியே மெதுவா உடுப்பு போட்டு வந்தாப்புல ஃப்ராக். அந்த பேய் பிடிச்ச சொல்லுது, எனக்கு விரோதியின் மகளே நீங்க ஏன் வருகிறாய் கேக்குது. பேய்க்குன்னு தெரியுது யாருன்னு. பேய்க்கு நம்ம யாருன்னு தெரியுது. ஆண்டவர் இயேசு அடையாளம் தெரிஞ்சுதா இல்லையா? லேகியனுக்கு, உன்னதமான தேவனுடைய குமாரனே எனக்கு உமக்கு என்ன காலவரைக்கும் முன்ன வேதனை கொடுத்து வந்தீரோ கூப்பிட்டுதா? அத்தியா ஆண்டவரை பற்றி தெரியுது. ஆண்டவர் யாருன்னு தெரியுது, அடையாளம் அவருக்கு தெரியுது. அவங்க நம்ம பற்றி அடையாளம் எப்படி தெரியுது? திருடா நீ என்ன துறந்த வந்தியா? சில இடங்கள்ல சாத்து துரத்துறதுக்கு பேய் பிடிச்சவங்களுக்காக ஜோமனுக்கு சரியில்லாதவங்க, ஜீவியம் சரியில்லாதவங்க போனா அவங்கள பற்றி எல்லாம் சொல்லிடும், எல்லாம் அவுச்சு விட்டுரும். ஒரு அவமானப்பட்டு போக வேண்டியது. நம்ம பற்றி சாத்தானுக்கும் தெரியும், பார்த்துக்கிடுங்க, உலக மக்களுக்கும் தெரியும். என்ன ஆபிரகாமின் சந்ததியார் என்பது அடையாளம், நம்ம ஆண்டவர் பிள்ளைகள் என்பதற்கு அடையாளம். தண்ணி போடுறதா அடையாளம்? சிகரெட் குடித்ததா
பரிசுத்தமா வாழ்றதுதான் அடையாளம். ஹல்லேலூயா. அந்த மந்திரவாதிகிட்ட போய் ஓட போனது அடையாளமா? தம்பி, அந்த தம்பி எங்க? அவன் போயிட்டானா? அவன் பொஞ்சாடி இழுத்துட்டு போயிட்டான். அந்த பிருந்தாவன் அழைச்சி இழுத்துட்டு போயிட்டான். அவன் போய் கேட்கிறான், சோசியக்காரன் கேட்கிறான், எனக்கு தங்கச்சிக்கு இப்படி ஒரு பிசாசு போராட்டம் இருக்கு, அது காரணம் என்ன? சோசியக்காரன் கேட்டாலும் கரெக்டாக தான் சொல்லுவான். நீ ஆண்டவர் பிள்ளை என்பதற்கு அடையாளம் என்னப்பா? ஆண்டவர் பிள்ளை என்பதற்கு உனக்கு அடையாளம் என்ன? நீ சொல்லு பார்ப்போம். ஏதாவது அடையாளம் இருக்கா? இருந்தா சொல்லு, நம்ம பார்ப்போமே. நம்ம ஆண்டவர் பிள்ளை என்பதற்கு நிறைய அடையாளங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு இல்லைன்னா நீ ஒன்னே ஏமாற்றிட்டேன்னு அர்த்தம் தான். நம்ம மதம் மாறுவதற்கு அடையாளம் இல்லை. இதா புதிய ஏற்பாட்டில் லூக்கா 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆமாங்க, நம்ம ஆட்கள் யாருன்னு அடையாளம் தேடுறாங்க. யூதர்கள் ஆண்டவர் இயேசு யார் என்பதற்கு அடையாளம் கேட்கிறாங்க, அடையாளம் தேடுகிறார்கள். மத்தேயு 11ஆம் அதிகாரம் லூக்கா 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை எடுத்து பாருங்க. லூக்கா 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள். அப்படிதானே எழுதியிருக்கு? அப்படியே தான். ஆமா, அதெல்லாம் எழுதியிருக்கு. இந்த சந்ததியார் பொல்லாதவர்களாக இருக்கிறார்கள், அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் என்று வேறு அடையாளம் இவருக்கு கொடுக்கப்படுவதில்லை. எப்படி? யோனா தீர்க்கதரிசி மீனின் வயிற்றில 3 நாள் இருந்தது போல மனுஷகுமாரன் பூமியின் வயிற்றிலே 3 நாள் இருப்பார். அப்படி ஒரு அடையாளத்தை ஆண்டவர் சொல்கிறார். அவங்க இயேசு கிறிஸ்து மேசியா என்பதற்கு என்ன அடையாளம்னு தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு இப்ப அடையாளம் என்னன்னா யோனாவின் அடையாளம் தான் உங்களுக்கு கொடுக்கப்படும். அவங்க வேற ஏதோ எதிர்பார்த்துருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் இயேசு சொல்றது இந்த அடையாளத்தை தான் சொல்றாரு. கேட்டீங்களா? ஆமா. இப்ப அடையாளம் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசு யார் என்பதற்கு அடையாளம் எப்படி? இயேசு தேவகுமாரன் என்பதற்கு பல அடையாளங்கள் உண்டு. அதுல ஒன்று, அவர் நமக்காக பாடுபட்டார், அடிக்கப்பட்டார், சிலுவையிலே ரத்தம் செஞ்சு ஜீவனை விட்டார், அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இதுதான் அடையாளம். இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்பதற்கு பல அடையாளங்கள். ஒன்று சூப்பர் நேச்சுரல் பர்த், இயேசு கிறிஸ்துவின் மேன்மையான பிறப்பு. அடுத்து இயேசு கிறிஸ்துவின் அற்புத அடையாளங்கள், ஒன்டேஸ் அண்ட் மிரக்கிள்ஸ் டன் பை ஜீசஸ். அது தேவகுமாரன் மேசியா என்பதற்கு அடையாளம். கேட்டீங்களா? மருத்துவர்களை உயிரோடு எழுப்பினார், அது ஒரு அடையாளம். குஷ்ரோகிகளை குணமாக்கினார், பிசாசுகளை துரத்தினார். இதெல்லாம் அடையாளங்கள். இது எல்லாத்தை விட இயேசு தாமே சொல்லுகிற அடையாளம் என்னன்னா, மீனின் வயிற்றில யோனா இருந்தது போல மனுஷகுமாரன் பூமியின் வயிற்றில 3 நாள் இருப்பார். எப்படி இருப்பாரு? அவர் எப்படி இருப்பாரு? மரித்து, மனுமக்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்படுவார். 3ஆம் நாள் வீடு, 3ஆம் நாள் யோனாவை கக்குனது போல 3ஆம் நாள் தேவகுமாரன் உயிரோடு எழுந்தார். அதுதான் அடையாளமாக இருக்கும் என்று யூதர்களுக்கு சொல்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு தேவகுமாரன் மேசியா என்பதற்கு அடையாளம் இருக்கா? இருக்கு. அதுக்கு ஏராளமான ஆதாரங்களும் அத்தாட்சிகளும் அடையாளங்களும் இருக்கிறது. அதை யாரும் மறுக்க முடியாது. அப்படியெல்லாம் இல்லைன்னு எவனா சொன்னா அவன் யாரு? The fool says in his heart there is no God. மதியேடன் கடவுள் இல்லைன்னு சொல்றான். மதி கட்டவன் தான் இயேசு ஆண்டவர் இல்லை, இயேசு மனுஷன்னு சொல்றான். He must be a foolish fellow. முட்டாள், மூளை கட்டவன், அறிவில்லாதவன், ஆண்டவர் பற்றி தெரியாது. ஆண்டவர் பற்றி தெரிஞ்சவங்க இயேசு யார்? தேவகுமாரன், அவன் மேசியா என்பதற்கு ஏராளம் அடையாளங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு தாமே சொன்ன அடையாளம், யோனாவை போல 3 நாள் பூமியிலே இருப்பார், 3ஆம் நாள் உயிரோடு எழுப்புவார். அந்த அடையாளத்தை தான் சொன்னார். அல்லேலூயா. பவுலப்போஸ்தலன் சொல்றாரு, யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்களா? முதல்ல ஆண்டவரே சொன்னார் தேடுகிறார்கள். இப்ப கேட்கிறாங்களே, உங்க இயேசு யார் என்று உங்ககிட்ட கேட்கிறாங்களா? இயேசுநாதர் கடவுள் என்பதற்கு அடையாளம் என்ன? அப்படியா? இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் மரித்தோர் உயிரோடு எழுந்தவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். எந்த அவதாரம் எழும்பல்ல, விவேகானந்தன் எழும்பல்ல, ராமகிருஷ்ண பரமஹம்சர் எழும்பல்ல, டாக்டர் அம்பேத்கர் எழும்பல்ல, மகாத்மா காந்தியும் எழும்பல்ல. மருத்துவ உயிரோடு எழுந்த ஒருவர் உண்டானால்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஹல்லேலூயா. அதுவே பெரிய அடையாளம். யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறாங்களா? அவங்க என்ன அடையாளம் கேட்கிறாங்க? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே பவுல் குறிப்பிடுகிறார். என்ன அடையாளம்? 20 அடையாளத்தை யூதர்கள் கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். பவுல் அதுக்கு பதில் கொடுக்கிறார். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். சிலுவையில் இயேசுநாதர் அறையப்பட்டார். அவர் சிலுவையிலே ஜீவனை விட்டார். அவரை அடக்கம் பண்ணினார்கள். அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அதான் அடையாளம். இயேசுநாதர் உயிரோடு எழுந்தார் என்பதற்கு என்ன அடையாளம்? அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்து விட்டார். அவரை வைத்த இடத்தை பாருங்கள். எல்லாரும் பொதுவாக ஆண்டவர் அர்த்தம் ஒரு சவால் விட்டு சொல்றாரு தெரியுமா? இன்றைக்கும் பலஸ்தீனாவில் இயேசு கிறிஸ்துவின் கல்லறை ஒன்று தான் திறந்திருக்கு. அறிஞர் அண்ணாவின் கல்லறை பாதுகாப்பாக மூடப்பட்டிருக்கிறது. நான் பார்த்திருக்கிறேன். பிறகு முன்னாள் முதல்வர் எம்ஜிஆருடைய கல்லறை மூடப்பட்டிருக்கிறது. மூடிதான் இருக்கு. உலக தலைவர்கள் எல்லாருடைய கல்லறை மூடி. இயேசு கிறிஸ்து கல்லறை இன்னும் திறந்துதான் இருக்கு. ஏன்னா அங்க கல்லறைக்குள்ளால இல்லை. அதுதான் அடையாளம். இனி வேற என்ன அடையாளம் வேணும்? கைரேகை பார்க்கணுமா, சோசியம் பார்க்கணுமா? ஒரு கைரேகை வேண்டாம், ஒரு சோசியம் வேண்டாம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார், கால்கள் யாவும் முழங்கும், நாவு யாவும் போற்றிடும், அந்த இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா. வேற என்ன அடையாளம் வேணும்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷனாக தோன்றினார். உண்மைதானா? உண்மை. வாழ்ந்தாரா? வாழ்ந்தார். 33 வயசுல சிலுவையில் அறையப்பட்டார். அந்த யூத சமுதாய மக்கள் அவர் மேல் பொறாமை கொண்டு சிலுவையில் அறைந்து கொலை செய்யும்படி உத்தரவு வாங்கி சிலுவையில் அறைந்து கொண்டுவிட்டார். அவர் மரித்தார். சிலுவையில் மரித்தார். அவர் செத்து விட்டாரா? பார்க்கிறதுக்கு போர் சேவன் ஈட்டியார் விழாவிலே குத்தினார். தண்ணீரும் ரத்தமும் பாய்ந்தது. செத்து விட்டாருன்னு சொன்னார். பிறகு 66 யோசேப்பும் நிக்கோதேமும் சேர்த்து அவரை அந்த யோசேப்புடைய கல்லறையில புதிய கல்லறையில் வச்சாங்கல்ல. சரித்திரபூர்வமான உண்மையை மறைக்க முடியுமா? மறுக்க முடியுமா? கடவுளே இல்லைன்னு எந்த நாட்டு தலைவர் சொன்னாலும் இந்த உண்மையை மறுக்க முடியாதுல்ல. பிறகு இனி என்ன அடையாளம் வேணுமா? இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு இருந்தாரா? எழுந்தார். முன்னாள் பிரதம மந்திரி டாக்டர் மன்மோகன் சிங் அவரை வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறார்களே. ஏன் நம்ம இப்போதைய பிரதம மந்திரி திரு நரேந்திர மோடி அவரும் வாழ்த்து சொல்ல போறாரு. எப்ப? உயிர்த்தலைவர் பண்டிகை வரவில்லை. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களும் வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்களா இல்லையா? சொல்லி இருக்கிறாங்க. யார் சொல்லல? எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும். முழு பூசணிக்காயே அவங்க மூடி மறக்க பார்க்கிறாங்க. அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். இயேசு மனுஷனுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி ஜீவனை விட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். கிறிஸ்து உயிர் தெளாவிட்டால் எங்களுடைய சுவிசேஷம் விருதான், வேஸ்ட். இயேசு உயிர் தெழுந்தார்ல, அதுக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அடையாளம் அங்க கல்லறை இருக்கு, திறந்திருக்கு. மறக்க முடியுமா? முடியாது. யார் பேச முடியும்? கடவுள் இல்லைன்னு சொல்லணும், மறக்க முடியாது. வேற யாராவது உயிர் தெழுந்த செய்தியெல்லாம் இருக்கா? ராமாயணத்திலே மகாபாரதத்திலே இருந்தா கொண்டு வரங்க. ஆதாரபூர்வமா நிரூபிக்கணும். சும்மா கட்டுக்கதை காவியெல்லாம் கதை விடக்கூடாது. ஆதாரபூர்வமா சரித்திரபூர்வமா நீங்க காண்பிக்கணும். அங்க இருக்கு, நம்ம நாட்டில இருந்து எல்லாம் போயிட்டு வர்றாங்க, உண்மையாகவே இருக்குது என்பதற்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. அதை நம்ம மறுக்கவே முடியாது. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறாங்களா? இப்ப நம்ம மனுஷகுமாரன் லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அடுத்த வசனம் லூக்கா 11:30 மனுஷகுமாரன் இந்த சந்ததிக்கு அடையாளமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷகுமாரனும் நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமாக இருந்தது போல மனுஷகுமாரனும் இந்த சந்ததிக்கு அடையாளமாக இருப்பார். ஹல்லேலூயா. தேவகுமாரன் இயேசு இந்த சந்ததிக்கு, அவர் வாழ்ந்த நாட்களில் உள்ள சந்ததியினருக்கும் நமக்கும் தான், இனிவரும் சந்ததிக்கும் தான் அடையாளமாக இருப்பார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் என்பதற்கு அடையாளமாக இருக்கணும். அடையாளமாக இருக்கலாமா? இருக்கணும்னு நினைச்சா இருக்கலாம். நாம் திருடர்கள் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் என்று நிரூபிக்கிறதுக்கு திருடர்கள் கூட சேர்ந்தாலும் சரி, திருடின பொருளை வாங்கி உயர்ச்சாலும் சரி,
இவர்கள் திருடர்களின் கூட்டத்தை சார்ந்தவர்கள், இவர்கள் கொள்ளையடிக்கிறவர்கள், இவர்கள் பணத்தை கொள்ளையடிப்பார்கள், நிலத்தை கொள்ளையடிப்பார்கள், இவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை ஏமாற்றுவார்கள், அம்மா நாட்டையே ஏமாற்றுவாங்க. அப்படியெல்லாம் பேர் கிடைக்கும். நம்ம அடையாளம் என்ன? நம்ம இந்த சந்ததிக்கு அடையாளமாக இருக்க வேண்டும். அதுக்கு இன்னொரு வார்த்தை சொன்னா, யூ வில் பி மை விட்னஸஸ், நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இப்ப இந்த சந்ததிக்கு நம்ம தான் அடையாளமாக இருக்கணும். என்னை காண்போ உம்மை காண உம் சாயல் என்னில் வேண்டும். ஹல்லேலூயா. அந்தியோகியா பட்டணத்திலே வாழ்ந்தவர்களை பார்த்து மற்றவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை அப்படியே பின்பற்றி இருக்கிறார்கள். அதனால கிறிஸ்தவர்கள். நம்ம பற்றி என்ன சொல்றாங்க? இவங்க யாரும் ஒன்றும் தெரியுது இல்லையே. சில வேளையில மகாமத்துக்கும் வருவாங்க, சில வேளையில அந்த கோயிலுக்கும் வருவாங்க, அந்த நாகே ஈஸ்வரர் சந்நிதிக்கும் வருவாங்க, வேற எங்கேயும் ஞாயிற்றுக்கிழமை போறாங்க. ஒரே குழப்பமா தான் இருக்கு. வெரி ஸ்லாட் ஆஃப் கேயாஸ் அண்ட் கன்ஃபியூஷன். நம்ம பற்றி ஒரே குழப்பம் தடுமாற்றம் தான் மக்களுக்கு இருக்கு. நம்ம இந்த சந்ததிக்கு அடையாளமாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே அந்த சந்ததிக்கு அடையாளமாக விளங்கினார். இப்பொழுதும் இனிவரும் காலத்தில் உள்ள சந்ததிகளுக்கும் கிறிஸ்துவே அடையாளமாக இருப்பார். ஹல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம பார்த்து இவங்க உண்மையிலேயே கிறிஸ்தவர்கள், மெய்யாகவே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உயிரை விட்ட வேளையில அவர் சிலுவையில் இறந்து கொள்ளும்படி அனுமதி வாங்கிட்டு வந்தாங்க. 100 தேதி அவன் என்ன சொன்னான்? என்ன சாட்சி சொன்னான்? மெய்யாகவே இவர் தேவனுடைய குமார். எப்படி அவருடைய சாவை பார்த்து கூட சாட்சி சொன்னாங்க. நம்ம வாழ்க்கையை பார்த்து மற்றவங்க சொல்லணும், இவங்க உண்மையாகவே கிறிஸ்துவனுடையவர்கள், இவர்கள் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள், இவர்கள் கைகளும் சுத்தமுள்ளவர்கள், இவர்கள் மாசு இல்லாதவர்கள், இவர்கள் உண்மையாகவே கடவுள் பக்தி உள்ளவர்கள், ஜீவனுள்ள தேவனை பின்பற்றுகிறவர்கள். சகோதரர்களே, ஸ்லீப்பி தூக்கம் போல இருக்க கமா, நீங்க ஒரு நிமிஷம் எழுதுங்க, மீதி நேரம் 10 நிமிஷம் வசனத்தை கேளுங்க. தூக்கம் வரவங்க மட்டும் எழும்ப முடியாத வயசானவங்க உட்கார்ந்து கமா லிசன் டு மீ நவ. ஆண்டவர் இயேசு அந்த சந்ததிக்கு அடையாளமாக விளங்கினார். நம்ம இந்த சந்ததிக்கு சாட்சிகளாக அடையாளமாக விளங்கணும். அது ரொம்ப அவசியம், அது தேவைப்படுது. அதுக்குதான் பரிசுத்தாய் பெற்றுக்கணும்னு சொல்றது. லெட்ஸ் ஆல் ஸ்டாண்ட். எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. அப்பதான் எழும்ப முடியாதவங்க மட்டும் இருக்க, மற்றவங்க எல்லாம் எழுப்பி நில்லுங்க கொஞ்ச நேரம். காமா டேக் an exercise. நம்பர் 1 2 3 4. ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஹalleluya. தேவனுக்கு மகிமை. ஹalleluya. இந்த சந்ததிக்கு நீங்க உங்க பிள்ளைங்க அடையாளமா விளங்கணும். உனக்கு பேர் என்ன தம்பி கேட்டா அந்த பேரே ஒரு அடையாளமாக இருக்கணும். இந்த பேர் ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும். ஹalleluya. இவனுடைய நட ஒரு அடையாளமாக இருக்கணும். இவனுக்கு ட்ரெஸ் ஒரு அடையாளமாக இருக்கணும். அப்படியா? ஆமா, அப்படிதான். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளுமே அடையாளமாக விளங்குகிறது. அவருடைய பேச்சும், அவருடைய நடத்தையும், அவருடைய போதனையும், ஆமா, அவருடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியும் அவர் தேவகுமாரன் மேசியா என்பதற்கு அடையாளமாகவே விளங்கினது. இந்த தலைமுறையில இந்த சந்ததியினருக்கு நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்பது அடையாளமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனாலதான் நீங்க பொட்டு வைக்கண்டான்னு சொல்றேன். பூ வைக்க கூடாதான்னு கேட்டா, நீங்க சிலுவையில் உண்டே இனி இயேசுவே அவரின் மகிமை எனது லட்சியமே. சிலுவையில் அறையுண்ட இயேசுநாதரை பார்த்துக்கிட்டு நீங்க பொண்ணு பூ எவ்வளவு வைக்கணுமோ வச்சுக்கோங்க. பூ வைக்கிறது பாவம்னு நான் இதுவரையிலும் போதிக்கவில்லை, போதிக்கவும் மாட்டேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் இறங்குண்டார், அவருடைய தலையிலே முக்கிரிடம் சூட்டப்பட்டது. அதை பார்த்துக்கிட்டு எவ்வளவு பூ வைக்கணுமோ பூ வைக்கணும். உங்களுக்கு ஒரு அடையாளம் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே போட்டுட்டார். நீ அவருடையவன், நீ அவருடையவள், அடையாளம் போட்டுட்டார். இனி அதனால பொட்டு தேவையில்லை. அதனாலதான் பொட்டு வைக்கிறது அவசியம் இல்லைன்னு சொல்றேன். பூ வைக்கிறது திருப்பி சொல்லிட்டேன், அவ்வளவுதான். நம்ம என்ன அடையாளம்?
இவங்க எல்லாம் வெற்றில எல்லாம் போட மாட்டாங்க, சாவுண்டுலையும் போட மாட்டாங்க. பிறகு இவங்க வேற என்ன செய்வாங்களோ? இவங்களுக்கு வெற்றில பிடிக்காது, புகையில பிடிக்குமா? புகையிலே பிடிக்காது, பீடி சிகரெட் அது பிடிக்காது, சினிமா பாட்டு அது பிடிக்காது. வேற என்னதான் பிடிக்குமா? அவங்களுக்கு பைபிள், இயேசுநாதர் பாட்டு, சினிமா பாட்டும் பிடிக்காதான், சினிமாவும் பிடிக்காதான். இவங்க ரொம்ப வித்தியாசமான ஆட்களுங்க. ஆமாங்க, நம்ம பார்த்தாலே அடையாளம் கண்டுபிடிச்சிடறாங்க. ஐயோ, கண்டுபிடிச்சிருவாங்க. மனுஷகுமாரன் அந்த சந்ததியினருக்கு அடையாளமாக இருப்பார் என்றால் நம்ம ஆண்டவருக்கு அடையாளம், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது என்பதற்கு அடையாளமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சினிமா நடிகருக்கு பேரு ஏறு வச்சிருக்கு, சினிமா நடிகைக்கு பேரு சர்டிபிகேட் என்ன சொல்லுது? இந்து என்று சொல்லடா, எழுந்து தலைவி வந்து நில்லுடா. கேவலமா இல்லை? நீ ஆண்டவர் பிள்ளை என்பதற்கு என்ன அடையாளம்? உனக்கு பேரும் அடையாளமா இருக்கணும், உனக்கு சட்டியும் அடையாளமா இருக்கணும். ஆமா, உன்னை பார்த்தாலே சொல்லணும் ஹல்லேலூயா, அதுதான் அடையாளம். நீங்க பரிசுத்தாவி பெற்றிருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஆமா, நம்ம எல்லாம் ஆண்டவருக்கு சாட்சிகளா இருக்கலாமா? நம்ம எல்லாம் ஆண்டவர் பிள்ளை என்பதற்கு அடையாளம் இருக்கா? ஆமாங்க. என் பையனை பார்த்து கேட்டாங்க, என் பொண்ணை பார்த்து கேட்டாங்க, கேட்கறாங்க, வெளிப்படையா கேட்கறாங்க, அவங்க தயக்கம் இல்லாம கேட்கறாங்க. வெரி குட், அப்படிதான் இருக்கும். உங்களை பார்த்து கேட்கறாங்க, ஏன் சார் நீங்க லட்சம் வாங்குறது இல்லை? ஏன் சார் நீங்க பொய்யே சொல்றது இல்லை? ஏன் சார் நீங்க ஆபீஸுக்கு திரும்பி வராம கரெக்டாக பாருங்க? நாங்கள் ஆண்டவர் பயந்து வாழ்றோம், இயேசுவை நாங்கள் பின்பற்றுவோம். நாங்க 3 நாள் கூட பள்ளிக்கூடத்துக்கு போகாம கட்சிக்குள்ள சொல்லி கூட கையெழுத்து போட்டு விடுவோம். வெரி பேட். யூ cannot be a witness there. நீங்க உட்காரலாம். God bless you. கவனிக்கிறீங்கல்ல? கவனிச்சாதான் உட்கார முடியும். இல்லைன்னா ஒன் செகண்ட் யூ மஸ்ட் கட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைங்க அடையாளமா இருக்கிறாங்களா? உங்க பிள்ளைகளை கேட்கிறாங்களா? கேட்டாங்களா? ஏன்னாட்டும் எங்க பள்ளிக்கூடத்துல கேட்டாங்க. எங்க சார் கேட்டாரு, ஜான் தேவசகாயன் சார் கேட்டாரு, நீ அந்த டீச்சருடைய மகன் தானா? அந்த டீச்சர் இந்த சாருடைய மகன் தானா? ஆமா. அந்த கடைக்காரர் சொல்றாரு, அவரு கேரளா நாயர் கடையை காலி பண்ணிட்டு போறத சொல்றாரு. இந்த ஊர்ல எத்தனையோ பேரு கடைக்கு வந்து போறாங்க, ஆனா வாத்தியாருடைய பிள்ளைகள் உண்மை உள்ளவர்கள், நேர்மையானவர்கள், அவங்கள போல இந்த ஏரியாவில் யாரும் இல்லைன்னு ஒரு சாட்சி சொல்லிட்டு போனாங்க. ஏன்னா அவரு எங்களை செக் பண்ணி இருக்கிறார். 7 ஐட்டம் வாங்கினா 8 ஐட்டம் வைப்பார். பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுறதுக்கு 1 ரூபாய்க்கு சில்லற 10 பைசாக்கு வாங்கினா 11 துட்டு வைப்பார். சொல்லுவாரு, எண்ணி பார்த்துக்கிடுங்க வாத்தியார், எண்ணி பார்த்துக்கிடுங்க. எண்ணி பார்த்தா 1 ரூபா 10 பைசா இருக்கும். நமக்கு 10 பைசா அடுத்த கடையில் போய் முட்டாங்கிட்டுலாம் இல்லை, ஒரு 10 பைசா கூட இருக்கு, திருப்பி கொடுத்துட்டு வந்துருக்கோம். நம்ம பற்றி ஒரு அடையாளம் இவர்கள். அல்லேலூயா கூட்டத்தார், ஆமேன் கூட்டத்தார், இயேசுநாதர் கூட்டத்தார், பரிசுத்த ஜாதி, அவருடைய சொந்த ஜனங்கள் இவர்கள். இவர்கள் தான் உண்மையாக இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். அல்லேலூயா. ஆமா, அப்படி ஒரு அடையாளம் இருக்கா? நீங்க விரும்புறீங்களா? நம்ம யாரும் அடையாளம் கண்டுக்கிடக்கூடாது. நம்ம முகமூடி போட்டுட்டு முகமூடி திருடர்களை கூட சேர்ந்துக்கிட்டோமா? நம்ம அடையாளம் தெரியக்கூடாது சார். நம்ம அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டா ஸ்காலர்ஷிப் கிடையாது. விசேஷ கூட்டத்தில் பாஸ்டர் ஏசுதாஸ் சொன்னார் பார்த்தீங்களா, நமக்கு ஸ்காலர்ஷிப் கிடையாது, அரசாங்க செலவு கிடைக்காது. அடையாளம் தெரியாமலே நம்ம காரியத்தை நோக்கிடுவோம், நோக்கிடுவோம், காரியத்தை நடத்திடுவோம். அம்மா முகமூடி போட்டுட்டு திருடுனா கேமரா வச்சா கூட பிடிக்க முடியாது. தெரியல, கேமரா நம்ம வச்சிருந்தாலும் வேஸ்ட்டுதான். முகமூடி கொள்ளையர்கள் தேர்ந்தவர்கள். நம்ம முகமூடி போட்டு நடப்போமா? நடந்துருவோமே. நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பிறகு நமக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். நமக்கு பல விளையாட்டு, நையாண்டி, நக்கல், சினிமா, டிராமா, சர்க்கஸ்க்கெல்லாம் போக முடியாதுல்ல. அதனால நீங்க சும்மா இருங்க, சர்டிஃபிகேட் எழுதுன போல இருக்கட்டும், நீங்க போயிட்டே இருங்க, யாராவது கேட்டா பார்த்துக்கலாம். சரிதான், எல்லாம் ஒரு டூப்ளிகேட் தான். நேர்மையாக உண்மையாக ஆண்டவருக்கு சாட்சியாக வாழணும்னு யாரெல்லாம் விரும்புற? இப்படியும் ஒரு வாழ்க்கை, இதுக்கு பேர் தான் போலி வாழ்க்கை. போலி வாழ்க்கை வேண்டாம். நாம் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இந்த தலைமுறைக்கு அடையாளமாக விளக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டீங்களா? எங்க ப்ரோக்ராமுக்கு வரமாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை நம்ம எழுத்து வச்சுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் எதுவும் வச்சுக்கிட மாட்டோம். எங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் வித்தியாசங்கள். நீங்க தப்பா நினைச்சா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் கிறிஸ்துவின் சாட்சிகள். அல்லேலூயா. நாங்க இந்த தலைமுறைக்கு ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுவர்கள் என்கிற அடையாளமாக இருக்கிறோம். கழுத்துல சிலுவை போட்டதுனால இல்லை, அது சும்மா வேஸ்டா நிறைய பேர் சிலுவை போட்டுக்கிட்டு வேளாங்கண்ணிக்கு போறான், தண்ணி அடிக்கிறான், சினிமா பார்க்கறான், கடத்தல ஈடுபடுறான், எவ்வளவு மோசமா இருக்கிறான்.
நம்ம ஆண்டவர் இயேசுவை பின்பற்றவர்கள் என்பதற்கு அடையாளமாக தூய வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, சாட்சியுள்ள வாழ்க்கை. ஹல்லேலூயா. அடுத்து லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 7 முதல் 11, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரம் 3 முதல் 11 வரை படிச்சீங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, இந்த முடிவு காலத்துக்கு அடையாளம் என்ன? உலகம் முடிய போது அழிய போது எல்லாம் சொல்றாங்களே பாஸ்டர், அதுக்கு ஏதாவது அடையாளம் இருக்கு? அதுக்கு தான் அடையாளம் நானும் தேடிட்டே வந்து கண்டுபிடிச்சிட்டேன். லூக்கா 21 இருக்கு, மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் இருக்கு. முடிவு காலத்துக்கு ஏதாவது அடையாளம் இருக்கா? சீக்கிரம் உலகம் முடிஞ்சிருமா? முடிஞ்சிடும். எவ்வளவு நாள் எனக்கு கரெக்டா தெரியுதில்ல. உலகத்துக்கு முடிவு வந்துட்டுன்னு எல்லாருக்கும் தெரியுது. மற்றவங்களுக்கு தெரியறத விட எனக்கு கொஞ்சம் நல்லாவே தெரியுது, நல்லா தெரியுது. ஏன்னா எனக்கு பைபிள் தெரியும் பார்த்தீங்களா. அதனால முடிவு காலத்துக்கு அடையாளம் என்னன்னு கேட்டா ஆண்டவரே சொல்லி கொடுத்திருக்கிறார், கரெக்டா சொல்லி இருக்கிறார். எப்படி தெரியுமா? யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து கேள்விப்படும் பொழுது இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. பிறகு என்ன நடக்குமா? 10ஆம் வசனம், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும், வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். பார்த்தீங்களா? வானத்தில் பெரிய அடையாளங்கள் தோன்றும், வித்தியாசமான காட்சிகள் எல்லாம் தோன்றும். நம்ம நாட்டில் தோன்றலாம், இல்லாவிட்டால் வெளிநாடுகளில் மற்ற நாடுகளில் தோன்றலாம். சரியா? ஆகவே லூக்கா 21 அப்படி சொல்கிறார். மத்தேயு 24 இதைத்தான் ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3 முதல் 11 வரையில் படிக்கிற வேளையில இந்த முடிவுக்கு அடையாளம் என்ன, உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அப்ப ஆண்டவர் சொல்றார், ஒருவர் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 6ஆம் வசனம், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழுப்பும், பஞ்சங்கள் கொள்ளை நோய் பூமி அதிர்ச்சி உண்டாகும், உங்களை உங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், ஜனங்களால் பகைக்கப்படுவீர்கள், ஒருவர் காட்டி கொடுப்பார்கள், பகைப்பார்கள். அப்படியெல்லாம் இருக்கா? இருக்கு. முடிவுக்கு அடையாளம் உண்டா? இருக்கு. யுத்தங்களும் கலகங்களும் பூமி அதிர்ச்சியும் கொள்ளை நோயும் இப்படிப்பட்ட காரியங்கள் பூமி வானத்தில் பெரிய அடையாளங்கள் தோன்றும் என்று சொல்லப்பட்டது. ஆண்டவரே சொல்றார். அப்படிப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றாக நடந்து கொண்டு வருகிறது. நீங்க வீட்டுக்குள்ளார இருக்கிறீங்க, உலகத்தில் என்ன நடக்குன்னு உங்களுக்கு செய்தியும் தெரியல. உலகத்துக்கு முடிவு நெருங்கிவிட்டது என்பது படித்தவர்களும் பண்டிதர்களும் விஞ்ஞானிகளும் அறிவிக்கிறார்கள், பரிசுத்தவான்களும் அறிவிக்கிறார்கள். அது இன்றைக்கா நாளைக்கான்னு சொல்ல முடியவில்லை. அது யாருக்கு தெரியும்? இதா ஒருவருக்கே தெரியும். ஹல்லேலூயா. உலகத்துக்கு முடிவு சமீபமானு கேட்டா முடிவு சமீபம் தான். அதுக்கு அடையாளம் ஏதாவது இருக்கா? அடையாளம் நடந்துகிட்டே இருக்குது, ஒவ்வொன்றாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது. எல்லாம் முடிஞ்சதும் நம் இயேசு ராஜா வருவார், உலகத்துக்கு முடிவு வந்துடும். ஹல்லேலூயா. இப்ப இஸ்ரவேலர் தேவாலயம் கட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எருசலேமில். அது ஒரு அடையாளம். எருசலேமில் தேவாலயம் கட்டுறதுக்குள்ள எல்லா ஆயத்தங்களும் ரெடி. அந்த தேவாலயம் கட்டுற பிறகு அங்கேதான் அந்தி கிறிஸ்து ஆட்சி செய்வான். சரியா? அதுக்கப்புறம் தான் ஆண்டவரே வருவார். உலகத்துக்கு முடிவு உண்டாக போகிறது. ரொம்ப நாள் இனி காலம் செல்லாம். அதை நீங்க மறந்துடக்கூடாது. நம்ம இது போல எல்லாம் பாடலாம். நம்ம செத்தா கூட கடவுள் வர மாட்டாரு. நம்ம செத்தா கடவுள் வர மாட்டாரு. அன்றைக்கு செய்தி கேட்டீங்கல்ல, நேற்றைக்கு முந்தின நாள் ராத்திரி கேட்டீங்கல்ல, இந்த ஊழியக்காரர் கூட போனவர், பஸ் ஸ்டாண்ட் வர போனவர், அந்த தாடி வளர்த்த ஐயா என்ன சொன்னாரா? எல்லாம் முடிவு வந்தாச்சு, ஆண்டவர் வருகை மிக சமீபம். ஹல்லேலூயா. அடையாளம் என்ன? யுத்தங்கள் கலகங்கள் பூமி அதிர்ச்சி கொள்ளை நோய், தேசத்துக்கு விரோதமாய் தேசம் எழும்பும், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும். ஆமா, நீங்கள் பகைக்கப்படுவீர்கள், நீங்கள் புறக்கணிக்கப்படுவீர்கள். அப்படியெல்லாம் அடையாளம் இருக்குது. அதெல்லாம் நடந்துட்டு இருக்கா? நடந்துட்டு தான் இருக்கு. எல்லாம் நிறைவேற வேளையில நம்ம ஆண்டவரும் வந்துடுவார், உலகம் முடிஞ்சு. அப்ப நம்ம ரெடியாகணும் வேண்டாமா? ஆயத்தப்படி இல்லை என்றால் அழிவு சமீபம். ஆண்டவரை சந்திக்க நம்ம எல்லாரும் ஆயத்தப்படும். நம்ம ஆண்டவர் வரப்போகுதுன்னா உலகத்துக்கு முடிவு வரப்போகுது, அதுக்குள்ள அறிவியெல்லாம் தெரியுது. தெரிந்த பிறகு இனி உஷாராக வேண்டாம், இன்னும் நம்ம தெளிவிட வேண்டாம். ஆண்டவர் வருவாரா? வருவார். சீக்கிரம் வருவாரா? இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா.
முடிவு காலம் எப்போ? அதுக்குள்ள அடையாளம் என்ன இருக்குதா? நடந்துக்கிட்டே இருக்குது. ஆண்டவர் சீக்கிரம் வருவார். அவரை சந்திக்க நாம் ஆயத்தப்படுவோம். அல்லேலூயா. வார்த்தைகளை நான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.